Assalamualaikum பிள்ளைகள் சுகமா இருக்கீங்களா? Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. என்ன எக்ஸாமுக்கு ரெடியா பிள்ளை? ஒரு 40 நாள் இருக்கு ரெடியா? ரெடி என்ன? ஒன்றும் பயப்பட வேணாம் பிள்ளைல, எல்லாம் சும்மா அழகா பக்கவா படிச்சு தார. எக்ஸாமுக்கு போனீங்க சும்மா சட்டப்படியா எழுதலாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா பிள்ளை? ரைட். இந்த இன்ஷா அல்லாம இன்றைக்கும் கிளாஸ் நடக்கும் பிள்ளைகள், நாளைக்கும் கிளாஸ் போடுவோம் பிள்ளைல. நாளைக்கு இன்ஷா அல்லா போடுவேன். போட்டு பிள்ளைகள் இன்ஷா அல்லா உங்களுக்கும் சிலபஸையும் முடிச்சு தரணும். நான் இன்ஷா அல்லாம வெள்ளி சனி ஞாயிறு பிள்ளைய நாங்க கொழும்பு அல்லுகம செமினார் ஒன்று போறேன். 3 நாள், சனி ஞாயிறு திங்கள். சரியா பிள்ளைகள்? அப்ப 3 நாளும் ஒரு டைம் டேபிள் அடிப்படையில கிளாஸ் இல்ல, 3 நாளும் கிளாஸ் நடக்காது. மர இன்ஷா அல்லா திங்கக்கிழமை வருவேன். திங்கள் இல்லை போய் செவ்வாய்க்கிழமை. ஏன்னா 3 நாள் செமினார் பிள்ளைல அங்க அட்லுகம கசாலி ஸ்கூல்ல சனி ஞாயிறு 3 நாள், திங்கக்கிழமை 3 நாள் செமினார். அதை முடிச்சிட்டு பிள்ளை இன்ஷா அல்லா ஆனா செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லா கிளாஸை போடுவேன். செவ்வாய் புதன் வியாழ தொடராக போட்டா பிள்ளைகள் மர உங்களுக்கு எப்படியும் இப்ப படிக்கிறது எத்தனை யூனிட்? எத்தனை யூனிட் படிக்க போறோம்? யூனிட் 9. சரியா பிள்ளைகள்? அங்கால யூனிட் 8. 7 பிள்ளைகள் ரெக்கார்டிங் அனுப்பி சும்மா இலங்கை இஸ்லாம் அறிமுகம், சும்மா சட்டப்படி அறிய இல்லையா சொல்லுங்க. இலங்கை இஸ்லாம் அறிமுகம் சரியா பிள்ளைகள்? அப்ப அதுல இலங்கை இஸ்லாம் அறிமுகத்துலமா சின்ன பகுதிகள் இருக்கு. நான் இன்ஷால்ல ஒரு கிளாஸை போட்டு பிள்ளைகள் சில முக்கியமான பகுதிகள் இருக்குது, அதை நான் விளங்கப்படுத்துவேன்னா அதுல ஒரு கிளாஸை போட்டா போதும். மற்ற ரெக்கார்டிங்கை நான் அனுப்பியிருக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பாடமாக்குற பகுதியெல்லாம் உங்களுக்கு முன்னுக்கு தந்துட்ட முடியல. கடைசியாக நாங்க வரலாறு பகுதியை படிப்ப முடியல. ரசூல் அடகாலம், அதே மாதிரி ஹலீஃபாக்கள் உமர் அலியை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். உமர் அலியுடைய நிர்வாக சீர்திருத்தங்களை கொஞ்சம் பார்க்கணும் பிள்ளைகள். அதே மாதிரி ரசூல்லா உருவாக்கிய அரசியல், ரசூல்லா உருவாக்கிய சமூகம் எப்படி என்ற விஷயத்த பார்க்கணும். அதே மாதிரி உமையாக்கல்ல அப்துல் மலிக் பின் மர்வான் எதிர்கொண்ட சவால், அதை எவ்வாறு முறியடித்தார். அதே மாதிரி அப்பாசியர்கள்ல ஹார் ரஷீதுக்கும் மருமக்கியலுக்கும் இடையிலான தொடர்பு, ஹலீஃபா மௌமூமுடைய அறிவியல் பங்களிப்பு, அதெல்லாம் படிக்கணும். சிற்றரசுகள்ல பிள்ளைங்க 4 சிற்றரசு இருக்கு. அதுல நான் ஒரு சிற்றரசு உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுவேன். இப்படித்தான் படிக்கணும் வேண்டாம். அப்பா உங்களுக்கு விளங்கும் சிற்றரசு லேசிண்டு. சரியா பிள்ளை? அதை நாங்க கடைசா படிப்போம் பிள்ளை. வரலாற கடைசா படிச்சோம்னா எங்களை யாபம் இருக்கும். அதோட நம்ம எக்ஸாமுக்கும் போய் அழகா எழுதலாம். இன்ஷால்லா வாரக்கிழமையோட பிள்ளைகள் உங்களுக்கு எப்படியும் 8வது அழகையை முடிச்சிருவேன். 9வது அழகை இன்றைக்கும் கிளாஸ் போட்டு நாளைக்கும் போட்டுன்னா முடியும். 8வது அழகு பிள்ளை இன்ஷால்லா வாரக்கிழமை முடிஞ்சிடும். அப்ப அங்கால இருக்கிறது 6வது யூனிட் தான். அப்ப அவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கால MCQ செட் பண்ண பிறகு வார இன்ஷால்லா அடுத்த கிழமை. அப்ப அது ஒவ்வொரு நாளைக்கும் இன்ஷால்லா பிள்ளைகள் ஒரு நாள் விட்டு விட்டு கிளாஸ் செய்வேன். MCQ ஒவ்வொரு யூனிட்டா செய்வேன் பிள்ளைகள். பாத் பேப்பரை வச்சு அழகா செஞ்சு தருவேன். அதோட நீங்க எக்ஸாமுக்கு போனீங்கன்னா சரியா பிள்ளைகள்? ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். இப்ப பிள்ளைய நாங்க படிக்கிற தலைப்பு, இன்றைக்கு பிள்ளைகள் 2 மணித்தியாலம் இருக்கணுமா? சரியா? ரெடியா? ஓம் சார், ரெடியா தான் வந்திருக்கோம். எல்லாம் சாப்பிட்டு ரெடியா வந்திருக்கீங்க. அப்ப ரைட், ஓகே. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 9வது யூனிட்டை முடிக்கலாம். அப்ப ரைட். மக்காஜில் சரியாவுடைய லரூரியா, ஹாஜியா, தஹசீனியா, கவாயிதுல், இந்த முறை உள்ள கவாயிதுல் ஃபிக்ஹியா வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் மக்காஷிது ஷரியாவுடைய பரிமாணங்களை ஃபுல்லா கேட்டிருக்கு. அதனால வராதுன்னு இல்ல. சில டைம்ல லரூரியாவை தனியா கேட்கலாம், அல்லது ஹாஜியாவை தனியா கேட்கலாம். அதுக்காக நான் விளங்கப்படுத்துவேன்னா போன வருஷம் வந்ததுக்காக வேண்டி விளங்கப்படுத்தாம விடுறல்ல. ஏன்னா அந்த மக்காஷிது ஷரியாவுல மிக முக்கியமான பகுதியை மக்காஷிது ஷரியாவுடைய வகைகளும் கவாயிதுல் ஃபிக்ஹியாவும் தான் மிக முக்கியம். அதுக்குள்ள அதை நாங்க பட்டாயம் படிக்கத்தானே வேணும். அப்படித்தானே பிள்ளை? ரைட். இப்ப பிள்ளைகள் மக்காஷிது ஷரியாண்டா என்ன? முதலாவது சில டைம் இல்ல மக்காஷிது ஷரியாவை வரைவிலக்கணப்படுத்துக என்று முதலாவது கேள்வி சில டைம்ல அப்படி இருந்துடலாம். செல்லேல அது பிள்ளைல மக்காஷிது ஷரியாவை வரைவிலக்கணப்படுத்துக இருந்தா மொழி ரீதியான கருத்தம், இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்தும் எழுதணும். அதே மாதிரி மக்காஷிது ஷரியா சம்பந்தமாக சில அறிஞர்களுடைய கருத்து பிரிக்க பிள்ளைகள், அதை நான் சில அறிஞர்களை சொல்லி தருவேன். அந்த அறிஞர்கள்ல ஒரு அறிஞரை அப்படி சும்மா நோமலா பாடமாய் கொள்ளுங்க. மற்ற அறிஞர்கள் சும்மா தெரிஞ்சிருக்கணும். MCQ கேள்விக்கு வரலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப மக்காஷிது ஷரியாண்டா என்ன? இதை போறதுக்கு முதல் பிள்ளைகள் சில ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சு கொள்ளுங்க.
இஸ்லாம் வகுத்த சட்டங்களின் நோக்கங்கள். உதாரணமாக இஸ்லாம் வகுத்த ஒரு சட்டத்தை எடுப்போம். உதாரணமாக வட்டி ஹராம், இஸ்லாம் எடுத்த சட்டம். விபச்சாரம் செய்தால், திருமணம் முடித்தவன் விபச்சாரம் செய்தால் கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும். திருமணம் முடிக்காத விபச்சாரத்தில் ஈடுபட்டால் 100 கசையடி. அப்ப ஏன், என்ன காரணம், ஏன் இஸ்லாம் இப்படியான ஒரு தண்டனையை வச்சிருக்குது? இந்த ஏன் என்ற கேள்விக்கு ஆன்சர் பண்றதுதான் மகாஷிது ஷரியா. இப்ப கேள்வி கேட்போமா இல்லையா பிள்ளை? உதாரணமாக ரசூலுல்லாஹ் காலத்துல மகாஷிது ஷரியாவுடைய வரலாற்று பின்னணின்னு கேட்டா ரசூலுல்லாஹ் காலத்தை வச்சு பிற்பட்ட காலத்தை வச்சு நாம எழுதணும். உதாரணமா சும்மா சொல்றோம் இல்லையா? உதாரணமாக மகாஷிது ஷரியாவுடைய வரலாறு நாங்க பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ் காலத்துல மகாஷிது ஷரியா இருந்துச்சு. ஆனா பெரிய ஒரு தனிக்கலையாக இல்ல, இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. ஏனென்று கேட்டா ரசூலுல்லாஹ் காலத்துல பிள்ளைகள் ஏன் என்ற கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாரு, இதை பின்பற்றுங்கோ, வட்டி ஹராம், விபச்சாரம் ஹராம், மது ஹராம் என்று சொன்னா சஹாபாக்கள் ஏன் ஹராம், என்னத்துக்கு ரசூலுல்லாஹ் அப்படி ஹராம் என்று சொல்றீங்கன்னு கேட்பாங்களா? சஹாபாக்கள் கேட்பாங்களா? நாங்க கேட்போம். நாங்க புள்ளி அறப்படிச்ச கேள்வி கேட்கிறீங்க இல்லையா? உதாரணமா பாருங்க, அபூபக்கர் அலி அவர்கள் ரசூலுல்லாஹ் மியராஜ் போனாங்க. மியராஜ் போயிட்டு பிள்ளைகள் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து ஃபுராக் என்கின்ற வாகனத்தில் ரசூலுல்லாஹ் இரவோடு இரவாக ஒரு நைட் மியராஜ் போய் தொழுகை கடமையாக்கப்பட்டது, சுவர்க்க நரகத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து முதலாவது சொன்னது யார்கிட்ட? அபூபக்கர் அலிட்ட. அபூபக்கர் அலி எந்த மறுப்பும் தெரிவிக்காம ஏனென்றே கேட்கல, ஏன் போனீங்க என்ன. ஆனா நாங்க கேட்போமா இல்லையா? கட்டாயம் எப்படி ரசூலுல்லாஹ் போனீங்க, அங்க இருந்து எப்படி இங்க வந்தீங்க, இங்க இருந்து எப்படி அங்க போனீங்க, அங்க எப்படி இருந்த பாத்தீங்க, சாத்தியப்படுத ரசூலுல்லாஹ் என்ன அப்படி போன மாதிரி விலங்கல்லையே, அப்படி எல்லாம் கேட்போமா இல்லையா? சொல்லுங்க. இதான் எங்கட ஈமான். அவங்கட ஈமான் கடி ஸ்ட்ராங். ரசூலுல்லாஹ் போய் சொல்ல மாட்டார். ரசூலுல்லாஹ் நீங்க உண்மை போனதுதான் என்று உண்மைப்படுத்தினார். அதனாலதான் அவருக்கு அபூபக்கர் சித்திக் என்று சொல்றது. ரசூலுல்லாஹ்வுடைய மிஅராஜ் சம்பவத்தை உண்மைப்படுத்தினார். அப்ப பாருங்க பிள்ளைகள், ரசூலுல்லாஹ் காலத்துல மகாஷிது ஷரியா என்பது பெரிசாக தோற்றம் பெறல இருந்துச்சு. ஆனா இருந்துச்சு, ஆனா ஒரு தனிக்கலையாக இல்ல. ஆனா பிற்பட்ட காலத்துலதான் இஜ்திஹாத் எப்ப உருவாக்கப்பட்டதோ அதோட சேர்ந்து மகாஷிது ஷரியாவும் உருவாக்கப்பட்டது. இஜ்திஹாதோடைய மகாஷிது ஷரியாவும் தோற்றம் பெற்றதா? இஜ்திஹாத் என்பது ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்குமா பெரிசா? சொல்லுங்க. இஜ்திஹாத் ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்குமா? இல்லை. ஏண்டா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்காரு, வஹி வரும், சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்தா போய் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஆனா இஜ்திஹாத் இருந்ததான பெரிசா இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு பிறகுதான் இஜ்திஹாதுடைய தேவை ஏற்படுது. அதே மாதிரிதான் மகாஷிது ஷரியா என்பதும் நபி அவங்களுடைய காலத்துல மகாஷிது ஷரியா இருந்துச்சுதான், இல்லாம இல்ல. ஆனா ஒரு தனிக்கலையாக இல்ல. பிற்பட்ட காலத்துலதான் மகாஷிது ஷரியா ஒரு தனிக்கலையாக உருவாக்கப்படுது. அதுக்கான காரணம் என்னண்டா, பின்னுக்குத்தான் இஜ்திஹாத் தேவைப்படுது. ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு பிறகுதான் இஜ்திஹாத் தேவைப்படுது. அதனால இஜ்திஹாதோடு சேர்ந்தே மகாஷிது ஷரியாவும் தோற்றம் பெறுகிறது என்ற விஷயத்தை தலைக்கெடுத்துக் கொள்ளுங்க. மகாஷிது ஷரியா என்பது இஸ்லாம் வகுத்த சட்டங்களின் நோக்கங்கள். இஸ்லாம் வகுத்த சட்டங்களின் நோக்கங்கள். இஸ்லாம் ஒரு சட்டத்தை வகுத்தா, வட்டி ஹராம், ஏன் வட்டி ஹராம்? விபச்சாரம் ஹராம், ஏன் ஹராம்? அவதூறு சொன்னா 80 கசையடி, ஏன்? மது அருந்தினா 40 கசையடி, ஏன்? இந்த ஏன் என்ற கேள்விக்கு ஆன்சர் பண்றதுதான் மகாஷிது ஷரியா. பிள்ளைகள், இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றோம்ல, ஒரு விஷயம் உண்டுமா, அந்த மிச்ச பிள்ளைகளுமா அந்த மெக்ல செமினார் ஒன்று செய்யுங்க சொன்னது. மெக்ல கண்டியில அதுக்கு கொஞ்சம் பிள்ளை டைம் இல்லாம இருக்கு. அதனால பிள்ளைகள் ஒரு செமினார் டைம் இல்லாம மெக்லமா வார 11ஆம் தேதி போடுவோன்னு பார்த்த பிள்ளைகள் என்ன பிரச்சனைண்டா, 11ஆம் தேதி பிள்ளைகள் அங்க கிளாஸ் இருக்குது. 14 பிள்ளைகள் ஒன்று செஞ்சிருக்கிறேன். பரகஹா தெனியாவுல பிள்ளைகள் ஒரு பப்ளிக் செமினார் உண்டு இன்ஷா அல்லாஹ். என்னண்டா இந்த கிழமை அட்லுகம போறேன். அதுக்கு அடுத்த கிழமை பிள்ளைகள் கண்டியில ஒரு ஸ்கூல்ல ஒரு செமினார், திரும்ப குருநாகல்ல ஒரு ஸ்கூல்ல செமினார், திரும்ப மாதம்பையில 3 செமினார் இருக்குது. மாதம்பையில பிள்ளைகள் கிட்டத்தட்ட வார 20ஆம் தேதி பாருங்க, கலண்டர்ல திங்கக்கிழமை கொண்டு வரும்.
அப்ப சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் செமினார் மாதம் வேலை இருக்குது. இப்படி பிள்ளைகள் வளைச்சு பிள்ளைகள் ஃபுல்லா செமினார் இருக்குது இன்னைக்கு வெளியிடங்கள். இப்ப அதனால பிள்ளைகள் ஒரு டைம் எங்கட பிள்ளைகளுடைய நன்மை கருதி பரகஹா தெனியாவுல பிள்ளைகள் ஒரு செமினார் ஒன்றை பப்ளிக் செமினார் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். கண்டில இருந்து பரகஹா தெனியா வாரது பக்கத்துல பிள்ளைகள் தெரியுமா இல்லையா? ஓமா இல்லையா? சொல்லுங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப அதனால பிள்ளைகள் நான் இன்ஷா அல்லாஹ் நான் குரூப்லயே போடுவேன். அப்ப இன்ஷா அல்லாஹ் வார பிள்ளைகள் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார அடுத்த மாசம் 12ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் போடுறேன். அப்ப இன்ஷா அல்லாஹ் பிள்ளை நீங்க என்ன செய்யலாம்டா பிரில்லியன் அகாடமி இன்றைக்கு பிள்ளைகள் அங்க நீங்க என்ன செய்யலாம்டா இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளலாம். நான் அங்க அனுப்பேன் பிள்ளைகள். நீங்க பஸ்ல வந்து அவடத்த இறங்கினே பரகாதனியா பள்ளி இருக்குது, 2 பள்ளி இருக்குது. அவடத்த வந்து நீங்க அவடத்த இறங்கினாலே ஓகே, நான் அவடத்த நிற்பேன். அவடத்து பெரிய டியூட்டோரியம் இருக்கு பிள்ளைகள், அங்க இன்ஷா அல்லாஹ் செமினார் செய்யலாம். அதுல பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒன் டே செமினாரா செய்வேன். அதுல பிள்ளைகள் நான் 50 எம்சிக்களை கொண்டு வருவேன். அதே மாதிரிக்கு ஒரு பேப்பர் ஒன்று கொண்டு வருவோம் பிள்ளைல, ஒரு எக்ஸாம், அதாவது 1வது அலகு 2வது அலகு 3வது அலகுண்டு ஒரு பேப்பர் ஒன்று கொண்டு தருவோம் உங்களுக்கு. அது முக்கியமான என்ன இந்த கேள்விகள், முக்கியமான கேள்விகளை போட்டு இன்ஷா அல்லாஹ் அப்படியே ஃபுல்லா ஒவ்வொரு யூனிட்டாக விளங்கப்படுத்திட்டு போவேன். ஒரு ரிவிஷன் அடிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு எம்சிக்யூ கேள்வி 50 தந்து அதையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இடத்த கிளியர் பண்ணி தருவேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஒன் டே செமினார் தான் போடுற பிள்ளைகள். 2 நாள் போட சொன்னது, இருந்தாலுமே நீங்க டைம் இல்லை சரியா பிள்ளைகள்? டைம் இல்லாதால பிள்ளைகள், ஏண்டா நிறைய இடங்களுக்கு செமினார் இருக்குது பிள்ளைகள். அதனால இன்ஷா அல்லாஹ் போட்டிருக்கேன் பிள்ளைகள். இன்னைக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க பிள்ளைகள், நீங்க எத்தனை பேர் வார ஏண்டா பிள்ளைகள் நான் டியூட்டி எடுத்துட்டு வரணும். அப்ப நீங்க கண்டியில இருந்துமா எத்தனை பேர் வார சரியா பிள்ளைகள்? வார 10 ஞாயிற்றுக்கிழமை என்ன கிழமைமா? 11 சாண்டி என்ன 12 பிள்ளைகள்? 12 ஞாயிற்றுக்கிழமை வருது. சரியா பிள்ளைகள்? என்ன அப்ப அவிசாவலையில இருந்துலாம் பிள்ளைகள் வராங்க. கிட்டத்தட்ட நாளைக்கு அவிசாவலையில இருந்து ஒரு 10 பிள்ளைகள் வராங்க. அவிசாவலையில இருந்து என்ன மெசேஜை போட்டாங்க. இப்படி பிள்ளைய மெசேஜ் போட்டிருந்தீர்கள். அப்ப இன்ஷா அல்லாமா நீங்க யார் யார் வாரண்ட விஷயத்தை, எப்படி எத்தனை பேர் வாரண்ட விஷயத்தை இன்னைக்கு டீட்டெயில்ஸை தாங்க பிள்ளைகள். அதுக்கேற்ற மாதிரி நான் டியூட்டி எடுத்துட்டு வருவேன் இன்ஷா அல்லாஹ். சரியா பிள்ளைய? அப்ப கடைசி உங்களுக்கு சும்மா வந்தா சும்மா ஒரு ரிவிஷன் இருக்கும். சும்மா முதலாவது யூனிட்ல இருந்து சும்மா அப்படியே கொண்டு வருவேன். அப்படி அழகா முக்கியமான தலைப்புகள், கஷ்டமான இறுக்கமான தலைப்புகள் இருக்கா இல்லையா, அதை சும்மா அப்படியே கொண்டு வந்து கிளியர் பண்ணிட்டு 50 எம்சி கேள்வியும் அவர்தான் நான் செய்வோம் பிள்ளைல. ரைட், செக் பண்ணி பாப்பேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட பேப்பர் ஒன்று தருவேன். ரைட் இன்ஷா அல்லாஹ். ஓகே பிள்ளை? பிளைண்ட் தானே? மகாஷிது ஷரியாண்டா என்னன்னு கேட்டா, மகாஷிது ஷரியாவை வரைவிலக்கணப்படுத்துக என்ற ஒரு கேள்வி கேட்டா பிள்ளைகள் மொழி ரீதியான கருத்து எழுதணும். மக்குசத் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது மகாசித். மக்குசத் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது மகாசித். மக்குசத்னா என்னன்னா நோக்கு இலக்கு அடைவு. நோக்கு இலக்கு அடைவு. மகாசிதுண்டா நோக்கங்கள் இலக்குகள் அடைவுகள். நோக்கங்கள் இலக்குகள் அடைவுகள், அதான் மகாசித். இது மொழி ரீதியான கருத்து. இஸ்லாமிய பரிபாசையில இப்ப உங்களுக்கு போய் லேசா விளங்குமா? நான் சொன்னா இல்லையா உங்களுக்கு, இஜ்திஹா தோன்றுகின்ற போதே எது தோற்றம் பெற்றது? எது தோற்றம் பெற்றது? மகாஷித். இப்ப பாருங்க வரைவிலக்கணத்துல மகாஷித் என்னன்னு சொல்றேன்னா, குர்ஆன் சுன்னாவுல நேரடியாக தீர்வு சொல்லப்பட்டதா சொல்லப்பட்ட. இஜ்திஹாதுனா என்ன வரும்? விடத்து குர்ஆன் சுன்னாவுல நேரடியாக தீர்வு சொல்லப்படாது அப்படி வரும். ஆனா இங்க அப்படி அல்ல. மகாஷித் ஷரியாக்கு எப்படி வரைவிலக்கணப்படுத்துறேன்டா, குர்ஆன் சுன்னா நேரடியாக தீர்வு சொல்லப்பட்ட பிரச்சனைக்குரிய தீர்வின் நோக்கம். பிரச்சனைக்குரிய தீர்வின் நோக்கம். தீர்வின் நோக்கம், பிரச்சனைக்குரிய தீர்வின் நோக்கம் என்ன என்று புரிந்து அத்தீர்வின் நோக்கத்தை
அத்தீர்வின் நோக்கத்தை நல்லா விளங்கணும். அத்தீர்வின் நோக்கத்தை புதிய பிரச்சனைக்கு ஒப்பிட்டு புதிய பிரச்சனையில் ஒப்பிட்டு இஜ்திஹாத் செய்து ஆராயும் சந்தர்ப்பத்தில் மகாசிது ஷரியா தோற்றம் பெற்றது. நல்லா விளக்கணும். என்னண்டா மகாசிது ஷரியா என்னண்டா பிள்ளைகள்? இஸ்லாம் வகுத்த சட்டங்களின் நோக்கங்களை சொல்லும். சரியா பிள்ளைகள்? உதாரணமாக வட்டி ஹராம். ஏன் வட்டி ஹராம்டா? சமூகத்துல அதுல அநீதி இழைக்கப்படுது, வட்டி ஹராம். விபச்சாரம் ஹராம். ஏன் ஹராம்? ஏன் ஹராம்டா? விபச்சாரத்தால பரம்பரை நல்ல பரம்பரை உருவாக்கலாது. விபச்சாரத்தால பரம்பரை பாதிக்கப்படுது. அப்ப இந்த விபச்சாரம் ஹராம், வட்டி ஹராம், ஏன் ஹராம் என்ற விஷயத்தை சொல்றதா மகாசிது ஷரியா. இஸ்லாத்துல ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டா அந்த சட்டம் ஏன் உருவாக்கப்பட்டது என்ற விஷயத்தை விளக்குறதா மகாசிது ஷரியா. இப்ப வரைவிலக்கணம் என்னன்னா, குர்ஆன் சுன்னாவுல நேரடியாக தீர்வு சொல்லப்பட்ட ஒரு பிரச்சனைக்குரிய, அப்ப குர்ஆன்ல சுன்னாவுல நேரடியாக தீர்ப்பு சொல்லப்பட்ட பிரச்சனை என்ன? வட்டி ஹராம், விபச்சாரம் ஹராம். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட பிரச்சனையா இல்லையா? சொல்லுங்க. அப்ப குர்ஆன்ல சுன்னாவுல நேரடியாக தீர்வு சொல்லப்பட்ட பிரச்சனைக்குரிய தீர்வின் நோக்கம் என்னவென்று புரியணும். என்னட்டு அறியோன். வட்டி ஹராம், ஏன் ஹராம்? விபச்சாரம் ஹராம், ஏன் ஹராம் என்று அறியோன். அறிஞ்சிட்டு ஏன் அறியணும்னு கேட்டா இப்பதான் விளக்கம் வருது. அத்தீர்வின் நோக்கத்தை புதிய பிரச்சனை ஒன்று வந்தா, இது குர்ஆன்ல சொல்லப்பட்ட பிரச்சனை. இப்ப புதிய பிரச்சனை ஒன்று வந்தா இப்ப என்ன செய்யணும்டா? இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட பிரச்சனை கிட்டத்தட்ட கியாஸ் மாதிரி தான். புதிய பிரச்சனையை ஒப்பிட்டு இஜ்திஹா செய்வாங்க. செய்கின்ற போது இஜ்திஹா செய்த ஆராயும் சந்தர்ப்பத்துல எது தோற்றம் பெறும்? தோற்றம் பெறும். உதாரணமாக பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் பனு குறையில சம்பவம் இருக்கா இல்லையா? இந்த பனு குறையில சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஹ்ஸாப் யுத்தம் முடிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட பனு குறையிலா என்ற இடத்துக்கு போய் தொழுங்கோ என்று சொன்னார்கள். ஏன் பனு குறையிலா என்ற இடத்துக்கு போங்கோன்னு சொன்னாரா? சொல்லுங்க. ஏன்னு சொன்னாரா? இல்ல. இந்த ஏன் என்ற விஷயத்தை எது சொல்லும்? மகாசிது ஷரியா ஆய்வு செய்து இஜ்திஹாத் செய்து செல்லும். இப்ப வரை பாருங்க, குர்ஆன் சுன்னா நேரடியாக தீர்வு சொல்லப்பட்ட பிரச்சனைக்குரிய தீர்வின் நோக்கத்தை என்னவென்று புரியணும். தீர்வின் நோக்கத்தை புரிஞ்சிட்டு அத்தீர்வின் நோக்கத்தை புதிய பிரச்சனை ஒன்று வந்தா அதை ஒப்பிட்டு இஜ்திஹாத் செய்யணும், ஆய்வு செய்யணும். இப்ப என்ன செய்யாங்க இமாம்கள்? ரசூலுல்லாஹ் பனு குறையிலா என்ற இடத்துக்கு ஏன் போக சொன்னாங்கண்டா? அவசரமாக போகணும். ஏண்டா? மதீனாவுல யூதர்கள் இருந்தார்கள், யூதர்களால பெண்களுக்கு பாதிப்பு வரலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பனு குறையிலா என்ற இடத்துக்கு போய் தொழுங்கோ. ஆனா அந்த ஹதீஸ்ல ஏன் சொன்னாங்கன்னு இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் ஏன் பனு குறையிலா என்ற இடத்துக்கு போங்கோன்னு இருக்கிறா? இல்ல. ஆனா ஏன் என்ற விஷயத்தை எது தெளிவுபடுத்தும்? இதன் விளைவாக இஜ்திஹா செய்த ஆராயும் சந்தர்ப்பத்தில் மகாசிது ஷரியா தோற்றம் பெறும். மகாசிது ஷரியா தலைக்கப்பட்ட விஷயம் லைட்டாலா? நல்லா விளங்கிக்கொள்ள முடியல. இப்ப பிள்ளைங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயம் சொல்ற பிள்ளைல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப இது மகாசிது இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்தை எழுதிட்டீங்களா? வெளிநாட்டுக்கு பிறகு சில அறிஞர்களுடைய கருத்துக்கள் இருக்கு. சும்மா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, தேவைப்படும். உதாரணமாக பாருங்க, இப்ப பாருங்க அல்பாசி. யாரு பிள்ளைகள்? அல்பாசின்னா நம்மட கிணத்துக்கு இருக்கிற பாசா இல்ல தண்ணி லைன்ல வர பாசா? இல்ல. நீங்க அப்படி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பாசி
இவர் என்ன சொல்றாருண்டா, அல்லாவின் சட்டத்துக்கு பின்னால் பாருங்க பிள்ளைகளா, இதான் மக்காசிது ஷரியா. இதையும் நீங்க ஒரு அறிஞருடைய கருத்தை போடலாம் அதுக்குள்ள. அல்லாவின் சட்டத்துக்கு பின்னால், அல்லாவின் சட்டத்துக்கு பின்னால், அல்லாஹ் சட்டம் எது? வட்டி. உதாரணமாக வட்டி என்பது யார சட்டம்? இது யார சட்டம்? அல்லாஹ்வின் சட்டம். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இரகசியம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்துறதுதான் மகாசிது ஷரியா என்று ஃபாசி சொல்கிறார். பாருங்க உள்ளே, அல்லாஹ் ஒரு சட்டத்தை உருவாக்கினா அந்த சட்டத்துக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன, அந்த சட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, ஏன் அல்லாஹு தஆலா அந்த சட்டத்தை உருவாக்கினான் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்துறதுதான் மகாசிது ஷரியா. மகாசிது ஷரியா பிள்ளைடா, பிள்ளை பிள்ளைடா. ரைட். அதே மாதிரி பிள்ளை இன்னொரு லேசான சின்ன ஒரு உதாரணம் ஒன்று இருக்கு. முஸ்தபா இப்னு கராமா, சின்ன விதானம் பிள்ளைல பாடமாக லேசி. இவர் சொல்றார், சட்டத்தை உருவாக்கியவன், சட்டத்தை உருவாக்கியவன், சட்டத்தை உருவாக்கியவன் யாரு? அல்லாஹ். அல்ல, சட்டத்தை உருவாக்கியவன் அதனூடாக 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 நாடிய நலன் என்ன, நாடிய நலன் என்ன? ரைட். பாருங்க, முஸ்தபா இப்னு கராமா என்று அறிஞர் சொல்றார், மகாசிது ஷரியாண்டா என்னண்டா, சட்டத்தை உருவாக்கிய அல்லாஹ் இருக்கானா இல்லையா, அவன் அந்த சட்டத்தின் ஊடாக நாடிய நலன் என்ன. அல்லாஹ் ஒரு சட்டத்தை உருவாக்கினா, வட்டியாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், மதுவாக இருக்கலாம், அதால நன்மரிக்குமா தீமரிக்குமா? பிள்ளை அல்லாஹ் தடுத்தாண்டா வட்டி ஹராம்னா நன்மரிக்குமா தீமரிக்குமா? அப்ப அதனூடாக அல்லாஹ் நாடுறது என்ன? வட்டி ஹராம்னா அதனூடாக அல்லாஹ் நாடுறது என்ன? இதை சொல்றதுதான் எது? மகாசிது ஷரியா. இன்னொரு அறிஞருடைய கருத்தை சொல்றோம் இல்ல, சும்மா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, நம்மளோட சிலபஸ் தானே. கராபி யாரு பிள்ளைகள்? நல்ல அழகான கருத்தை சொல்றாரு. 3 கருத்தை சொல்றாரு பாருங்க, 3 கருத்து. அதாவது ஷரியத்தில் ஒரு விடயம் மகாசிதுகளில் ஒன்றாக கருதப்பட வேண்டும் என்றால், ஷரியான்னா இஸ்லாமிய மார்க்கம், ஷரியத்தில் ஒரு விடயம் மகாசிதுகளில் ஒன்றாக, மகாசிதுகளில் ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் அதுல பிள்ளைகள் முக்கியமாக 3 விஷயம் இருக்கணுமா. அவர் சொல்றாரு, ஒன்று விலக்கு இருக்கணும், இரண்டாவது நலன் இருக்கணும், மூன்றாவது தீங்கை தடுக்க வேண்டும். தீங்கை தடுக்க வேண்டும். இந்த 3 விஷயம் இருந்தால்தான் அது மகாசிது ஷரியா. இப்ப உதாரணமா பாருங்க, அல்லாஹ் வட்டிய ஹராம் என்று சொன்னா அதுல ஒரு விலக்கு ஒன்று இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அதல்ல நலன் ஒன்று இருக்குமா, நன்மை ஒன்று இருக்குமா இல்லையா? வட்டி ஹராம் என்று சொன்ன நன்மை ஒன்று இருக்குமா இல்லையா? அது தீங்க தடுக்குமா இல்லையா? தீங்கான விஷயம் தடுக்குமா இல்லையா? தடுக்கும். எனவே ஷரியத்துல ஒரு விடயம் மகாசிதுகளில் ஒன்றாக இருக்கணும்னா அதுல இந்த 3 விஷயம் இருக்கணும். ஹராபி சொல்லுகிறார், ஒன்று விலக்கு, இரண்டாவது நலன், மூன்றாவது தீங்கை தடுக்க வேண்டும். அதான் மகாசிது ஷரியா. விளக்க முடிச்சு. கிளியரா? அடுத்த கேள்வி, மகாசிது ஷரியா என்பது இஸ்லாத்துல அனுமதி என்பதற்கான ஆதாரம் என்ன? அடுத்த கேள்வி, 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி. இதுவும் 4 மார்க்ஸுக்கு தான் வாரது. மகாசிது ஷரியா இஸ்லாத்துல அனுமதி என்பதற்கான ஆதாரம் என்ன? ஒன்று குர்ஆன் ஆதாரம் எழுதணும், இரண்டாவது ஹதீஸ் ஆதாரம் எழுதணும். லேசி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாங்கள் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த நோக்கம் என்னத்துக்காக வேண்டி? வணங்குவதற்காக வேண்டி. அப்ப அங்க நோக்கம் சொல்லப்படுதா இல்லையா? நாங்க மனிதர்களையும் ஜின்களையும்
படைத்த நோக்கம். அப்ப மகாசிது ஷரியாவின் நோக்கத்தை சொல்லுதோ, அல்லாஹ் குர்ஆன்லயும் நோக்கத்தை சொல்றான்டா. மகாசிது ஷரியா என்பது இஸ்லாத்துல அனுமதி என்ற விஷயத்தை நாங்க விளங்கலாம். ஓகே அவளே? ஓகே சார். ஓ சார். திரும்ப இன்னொரு வசனம் ஒன்றைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏனைய சமயங்களை மதங்களை நீங்க திட்ட வேண்டாம், திட்டினா அவங்க உங்களோட சமயத்துக்கு என்ன செய்வார்கள்? ஏசுவார்கள். அப்ப காரணம் சொல்லப்படுதா இல்லையா? நீங்கள் மற்றாக்களுடைய மதங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஏனைய மதங்களுடைய கடவுளை ஏச வேண்டாம். அவ்வாறு நீங்க ஏசினால் அல்லாஹ் சொல்றான், அப்படி செஞ்சீங்கண்டா என்ன செய்வா, உங்களோட சமயத்தையும் அவங்க என்ன செய்வார்கள்? அதே மாதிரி ஜும்மா தினத்துல அல்லாஹ் சொல்றான், வியாபாரத்தை விடுங்க. ஏன்னு சொல்ல, ஏன் கடையை மூடணும் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல? ஏன் மூடணும்னு சொல்றானா? இல்ல. இல்ல. அப்ப இந்த ஏன் மூடணும் என்ற விஷயத்தை எது சொல்லும்? எது சொல்லும்? மகாசிது ஷரியா. ஏன் மூடணும்டா? மகாசிது ஷரியா சொல்லும், நீங்க முழுமையாக அல்லாஹ்வ நீங்க ஞாபகப்படுத்தணும் வெள்ளிக்கிழமையில். அப்பதான் ஒட்டகத்துடைய நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. ஒட்டகத்துடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும்டா நீ கடையை மூடணும். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி வரல. ஜும்மா தினத்துல இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. வியாபாரத்தை விட்டுட்டு பள்ளிக்கு போங்க. அவ்வளவு சொல்றேன். ஏன் வியாபாரத்தை விடணும், என்ன காரணம் எல்லாம் சொல்லல. ஆனா அந்த காரணத்தை சொல்றதுதான் எது? மகாசிது ஷரியா. ஹதீஸ் ஆதாரம் என்னன்னு கேட்டா பனு குறைலா சம்பவத்தை எழுதுறதுதான். சரியா பிள்ளையார்? பனு குறைல சம்பவம் என்ன சம்பவம்? பனு குறைல சம்பவம் இஜ்திஹாதுக்கு வரும். இஜ்திஹாதுக்கு எப்படி வரும்டா, ரசூலுல்லாஹ் அஹ்ஸாப் யுத்தம் முடிய சொன்னாங்க, பனு குறைலா என்ற இடத்துக்கு போய் தொழுங்கோ. இப்ப சஹாபாக்கள் போயிட்டு இருக்காங்க, இடையில அசருடைய நேரம் வார. இப்ப சிலர்கள் அசருடைய டைம் வந்தா தொழத்தான வேணும், தொழுதார்கள். இன்னும் சிலர்கள் இல்ல 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 ரசூலா சொன்னாங்க பனு குறைலா என்ற இடத்துக்கு போய் தொழுங்கோ, அப்ப நாங்க அங்க தொழுவோம், அங்க தொழுதாங்க. இது இவங்கடைய ஜிதிகாத், அது அவங்கடைய ஜிதிகாத். அப்படி எழுதணும். இங்க நாங்க எழுதுகின்ற போது மகாசிது ஷரியாக்கு எப்படி எழுதணும்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பனு குறைலா என்ற இடத்துக்கு போங்கோ என்று சொன்னாங்க. ஏன் என்று சொல்லல. ஏனென்றிக்கா பிள்ளையர் ஏன் போங்கோன்னு சொன்னாங்களா? இல்ல. இந்த ஏன் போங்கோ என்ற விடயத்தை ஆய்வு செய்வதன் விளைவாக மகாசிது ஷரியா தோற்றம் பெற்றது. ஏனென்றா அவசரமாக போகணும், அங்க பெண்களுக்கு பெரிய பாதிப்பு வரப்போது, அங்க பெண்களுக்கு யூதர்களால பிரச்சனை வரப்போதோ, இங்க மெல்ல 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 பிள்ளைகள் பேசி பேசி போகலாமா? இல்ல. அதே மாதிரி பிள்ளை இன்னொரு சம்பவம் எழுதலாம். இமாமத், இமாம் மௌலவி அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தொழுவிப்பார். தொழுவிக்கின்ற போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூலோட காலத்தில் ரசூலுல்லாஹ் சூரத்துல் பக்கரா ஓதுவார், திரும்ப ஆல இம்ரான் ஓதுவார், திரும்ப நிசா ஓதுவார். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க, அப்படியா இல்லையா? இப்ப மௌலவி அல்லாஹு அக்பர்னு சொல்லி சூரத்துல் பக்கரா அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் இப்படி ஓதிட்டு போனாருண்டா, சூரத்துல் பக்கரா முடிய திரும்பி பார்ப்பாரு, அவர் மட்டும்தான் நிப்பார், ஒத்துறேங்கானே. மல்லியா பிள்ளை நாங்க பிள்ளைகளுக்கு கியாமுலைலுக்கு போனா சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் கியாமுலைலுக்கு போற என்ன, நாம எல்லாம் போறான நோம்பு காலங்களை ஸ்பெஷலா போறான போய் மௌலவி கொஞ்சம் சூறா கொஞ்சம் பெருசாக்கினா கொஞ்சம் நீ பட்ட மாட்டாரா, நீ பட்ட மாட்டாரா, கீழே போக மாட்டாரா, கீழே போக மாட்டாரா நினைக்கிறியா இல்லையா? அப்படி சொல்லுங்க. கொஞ்சம் மம்பளை நீட்டினா தக்பீரை காட்டிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சம் சூறாவை கொஞ்சம் நீட்டினா இப்படி நிக்கிறையும் மர காலை போட்டு அகற்றையும் மர அஞ்சா சுரிகிறையும் மர அங்கால பாக்குறையும் கழுத்தை நிட்டுறையும் என்னையா இடுப்புல நோவுதான், இடுப்பு கடுக்குதான், கால் கடுக்குதான். என்ன இவ்வளவு எக்ஷன் கொஞ்சம் தான் சாடதான் நீட்டுவார். இப்படி இருக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ் காலத்தில் நபி அவங்க சூரத்துல் பக்கரா ஓதுவாங்க, திரும்ப ஆகலையும் இப்படி இதே மாதிரி மௌலவி நாமளும் அப்படி ஓதுவோம் என்று ஓதினார் என்றால் ஏலா. இஸ்லாம் சொல்லுது என்னண்டா, இமாமத் செய்தால் பெரிய சூறாக்களை ஓத வேண்டாம். ஏனண்டா பின்னுக்கு இருக்கிறார்கள், ஒன்று வயோதிபர்கள் இருப்பாங்க, இளைஞர்கள் இருப்பாங்க, சிறியவர்கள் இருப்பாங்க, பயணிகள். பஸ் ஒன்று வரும், ஒரு 15 நிமிஷத்தால பஸ் வரும், கொஞ்சம் தொழிட்டு போய்த்து வந்துருவான். இப்ப இவர் மௌலவி சூரத்துல் பக்கரா ஓதிட்டு இருப்பார், பஸ் போய்த்திரும். விஷயம் முடிஞ்சு. கஷ்டம்தானே இல்லை? அப்ப அதனால இப்ப பாருங்க,
இமாமத் செய்தால் பெரிய சூறாக்களை ஓத வேண்டாம். ஏன் ஓத வேண்டாம்? இந்த ஏன் என்ற கேள்விக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணும். மகாசிது ஷரியா. ஏன் ஓத வேண்டாம் அப்படின்னு கேள்வி கேட்போமா இல்லையா? ஏன் பெரிய சூறா ஓதப்படாது? என்ன காரணம்டா? பின்னுக்கு இருக்கிறார்கள் நல்ல யங்கான கட்சானாக்கள் இல்ல. அப்படி கட்சானாக்கள் இருந்தாலும் அவங்களும் இப்படி ஒரு வகையா நிக்கிறியா இல்லையா? நாங்களும் இப்படித்தானே இல்லையே? நாங்க என்ன வயசானாக்களா? ஆனா போய் தக்பீரை கட்டினா பெரிய பெண்ணாம்பரிய கொட்டாயம் ஆண்டு பெண்ணா வேண மானத்துக்கு போய் கீழே வரும் பூமிக்கு. ஓமா இல்லையா? மௌலவி சூத்துல ஃபாத்தியா ஓதக்குள்ள வாய் மேல வைத்திரு. என்ன சில டைம்ல சின்ன சின்ன சூறாக்களை ஓதினாண்டா பிரச்சனை இல்லை. பெரிய சூறாக வச்சுட்டாருண்டா தலை இங்கால போறையும் மர இங்கால போறையும் போமாட்டாரான்னு பாத்தீங்கன்னா. அப்ப அதனால பின்னுக்கு அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் என்ன பள்ளிக்கே வாப்ப மாதிரி சில டைம் சின்ன பிள்ளைல கூட்டிட்டு போனோன்னு இவர் தொழிட்டு இருப்பாரு. மோளை சொத்துல பக்கரா ஓதினா அவன் என்ன செய்வானா? கீழ்வாண்டு உமா உமா உமாண்ட கத்துவான். திரும்ப ஏழாட்டி அங்கால பின்னுக்கு ஓடிடுவான். மறு அங்கால வெளியால ஓடிடுவான். இவர் சூத்துல பக்கரா ஓதிட்டு இருப்பாரு. புள்ளைய காணல. சிக்கலா இல்லையா புள்ளே? இந்த பிரச்சனை எல்லாம் என்ன இதான் இதான் இதெல்லாம் கஷ்டமா பிள்ளை. அப்ப இஸ்லாத்துல மகாஷிது ஷரியா என்பது இஸ்லாத்துல அனுமதி என்பதற்கான ஆதாரம் தான் இது. பிள்ளைகளே, எங்கட பிள்ளைகளே எல்லாம் விளங்காம விடுமாங்கிற பிள்ளைகள என்ன அப்படி தலைக்க தார பிள்ளைகளா? சும்மா அழகா தாரன். இப்ப வாங்கோ மகாஷிது ஷரியாவுடைய இது போன வருஷம் வந்த கேள்வி பிள்ளைல. மகாஷிது ஷரியாவின் பரிமாணங்கள் அல்லது வகைகள். இது போன வருஷம் வந்த கேள்விதான் பிள்ளைகள். ஆனா நாங்க படிக்காம இயலாது. அதான் முக்கியம். ஏன்னா இதுல என்னென்ன கேட்பான்னு தெரியாது. போன வருஷம் மொத்தமா வந்திருக்குது. ஆனா 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மகாஷிது ஷரியாவுடைய லரூரியா என்ற பகுதியை மட்டும் தாங்கன்னு கேட்டிருக்குது. 2019 லரூரியாவை மட்டும். ஆனா போன வருஷம் மொத்தமாக எல்லாத்தையும் எழுதும் கொண்டு வந்திருக்குது. அப்ப அதனால சில டைம்ல பிள்ளைகள் இந்த 3 வகையில ஏதாவது உண்ட 4 மார்க்ஸ் கேட்டா கஷ்டமா படிக்கணுமா படிக்க கூடாது சொல்லுங்க? நம்ம பிள்ளை இந்த பொய்சை நம்பி போக வேண்டாம். இந்த எதிர்பார்க்கிற வினாக்கள் எல்லாம் பிள்ளைகள் என்னைக்கிட்ட மாஷா அல்லா என்ன இந்த என்னைக்கிட்ட வர பிள்ளைங்க அப்படி கேட்கிறல்ல தெரியும் சார் ஃபுல்லாவே விளங்கப்பட்டு தாராரு. இதுக்குள்ள நாம என்ன எதிர்பார்க்கிற இதெல்லாம் பொய் வேலை பிள்ளைல. அதை நல்லா ஆழமா பயிற்சிக்கொள்ளணும். யாராவது எதிர்பார்க்கிற வினாக்கள் எதிர்பார்த்துடுவன் என்ன பாருங்க அதிலே இருக்கு எதிர்பார்க்கிற கன்ஃபார்மா இல்ல எதிர்பார்க்கிற வராட்டி செத்த கணக்கு நாம எக்ஸாம் ஹால்ல அவ்வளவுதான். சரியா? ரைட். மிச்சம் கவனமா இருக்கும். லரூரியா, ஹாஜியா, தஹ்சீனியாத் அல்லது தக்மீலியாத். ரைட். மகாஷிது ஷரியாவுடைய வகைகள் பிள்ளைகள் முக்கியமாக 3 வகைகள் இருக்குது. சரியா பிள்ளைகள்? மகாஷிது ஷரியா பாடத்துல முக்கியமா இதான் இருக்கு தலைப்பு பிள்ளைகளா. இன்றைக்கே முடிக்கலாமா? ஃபிட்டா இருங்களா? கண்ணெல்லாம் நல்லா சும்மா ஃபிட்டா சாப்பிட்டு சும்மா வந்திருக்கணுமா? ரைட். மகாஷிது ஷரியாவுல பிள்ளைகள் 3 விஷயம் இருக்குது. ஒன்று லரூரியா, ஹாஜியா, தஹ்சீனியா. ரைட். இப்ப லரூரியாண்டா என்னடா கடைசி விளங்கப்படுத்துறோம். 6 விஷயம் இருக்குதா? 6 விஷயம் இருக்கு விளங்கப்படுத்து. சும்மா அழகா பாடமாக்கவே தேவையில்ல பிள்ளைல. பாடமாக்கவே தேவையில்ல. ரைட். லரூரியாண்டா அத்தியாவசிய தேவை. நாங்க சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது அத்தியாவசியம் மாதிரி இதுவும் அத்தியாவசியம். இதை நாம புறக்கணித்தால் சமூகம் சீரழியும். நாங்க சாப்பிடாம விட்டா நாங்க மூத்த பேத்துருவோம். தண்ணி குடிக்காம விட்டா நாங்க மூத்த பேத்துருவோம். அதே மாதிரி கேஸ் தான் இதுவும். அத்தியாவசிய தேவை. இதுல 6 விஷயம் அத்தியாவசிய தேவை. இதுல ஏதாவது ஒரு விஷயம் புறக்கணிக்கப்பட்டாலும் சமூகம் என்ன செய்யும்? சமூகம் சீரழியும். நல்லா விளைவிக்கணும். தலைக்கு எடுக்கணும். அந்த பாடமாக்கப்பட தலையை ஆட்டி ஆட்டி அடிச்சு போட்டுருவோம். 2வது
இது எரிக்கட்ட முடியல, இது விளங்கிட்டு தானே, இந்த ஆரையும் விளங்கப்படுத்தானே எரிக்கட்டும். ரைட், இதை ரெண்டையும் முழுமையா விளங்கப்படுத்தி விடுறேன்னா இதான் 4 மார்க்ஸுக்கு வரும். ஹாஜியா சில டைம் 4 மார்க்ஸுக்கு வரலாம், இதுவும் 4 மார்க்ஸுக்கு வரலாம், தனியா இது 4 மார்க்ஸுக்கு வரலாம். 10 மார்க்ஸுக்கு கேட்டாங்க. நான் ஏற்க சொல்லியிருக்கிறேன், சில பெரும்பாலும் பிள்ளைகள் அதே கேள்விதான் வராது. சில டைம்ல 1-2 வாரேதான் வராம இல்ல. அதே கேள்வி 2024ஆம் ஆண்டு கேள்வி வராட்டியும் அதுக்குள்ளடிக்கிற விஷயம் சிலது என்ன செய்யும், 4 மார்க்ஸுக்கு வருமா வராதா? ஹாஜியான் என்னடா பிள்ளைகள், இந்த பகுதி புறக்கணிக்கப்பட்ட சமூகம் சீரழியாது, தனி மனிதன் கஷ்டத்துக்குட்படுவான். தனி மனிதன் கஷ்டப்படுவான். தனி மனிதன் கஷ்டப்படுவான், சமூகம் சீரழியாது. ஆனா இது புறக்கணிக்கப்பட்டால் சமூகம் சீரழியும், இது புறக்கணிக்கப்பட்டால் சமூகம் சீரழியாது, தனி மனிதன் கஷ்டத்துக்குட்படுவான். உதாரணமாக பிள்ளைகள், இப்ப நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு தெரியும், செமினாருக்கு போறேன். இந்த வார வெள்ளிக்கிழமை அண்டுக்கமை செமினாருக்கு போறேன். இப்ப நான் சொல்றேன், இஸ்லாத்துல அனுமதி ஒன்று இருக்குது, தூர பிரயாணம் செய்தா சேர்த்து சுருக்கி தொழுங்கோ. இப்ப நான் சொல்றேன், இல்ல 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 இல்ல, நான் சேர்க்க மாட்டேன், சுருக்க மாட்டேன், பெருக்க மாட்டேன், கூட்டை மாட்டேன், இருக்கிற மாக்கி இறங்கி தொழிட்டு போவேன்னு சொல்றேன். இப்ப சும்மா உதாரணமா காலையில போறேன், போயிட்டு இப்படியே போயிட்டு 12 மணிக்கு ஹபர்ன வருது. சரி, ஹபர்னா காடு. இப்ப ஹபர்னா காட்டுக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள், இப்ப இறங்கணும், பஸ்ஸை புக் பண்ணி போறேன், இறங்கணும். இறங்கி இப்ப தொழிட்டு அல்லாஹ் அக்பர் தொழக்குள்ள ஹபர்னா காட்டுக்குள்ள பெண்ணாமரிய யானை ஓண்டு வரும், வந்து நம்மளை தூக்குற பிச்சை கஷ்டமா என்ன, அங்க இருந்து வரக்குள்ளே நான் வளர்ந்துரும். அப்படித்தானே பிள்ளை சொல்லுங்க. பாராடிவாங்க பாருங்க என்ன, ஓமா என்ன, ரைட். அப்ப பிள்ளை யானை வந்து நம்மளை தூக்கலாம் அல்லது என்ன, அதை விடுங்கலாம், தொழில் முடிஞ்சு. இப்ப அடுத்த பஸ்ஸை பார்த்து நிக்கணும். சில டைம்ல அது நல்லா கிரோடா வரும் பஸ், இப்ப அதுல தொங்கிட்டு போகணும், இப்படி டான்ஸ் ஆடிட்டு இப்படி போகணும். அப்படித்தானே பிள்ளை, நமக்கு சீட்டு இருக்குமா இல்ல, திரும்ப இப்படியே போயிட்டு குருநாகல் வரக்குள்ள அசரு வரும், அசருக்கு இறங்கணும், திரும்ப ஏறணும். இப்படி கொழும்புக்கு போற டைம்ல நான் நல்லா டயர்ட் ஆயிரும். இப்ப இஸ்லாம் சொல்லுது, ஏன் வாப்பா நீ கஷ்டப்படுறாய், சேர்த்து சுருக்கி தொலை, லுகரையும் அசரையும் சேர்த்து சுருக்கி தொழலாம், மகரிபையும் இஷாவையும் என்ன சுபுவ தனிய தொழணும். எனவே பிள்ளைகள் மகரிபு 3 தான் தொழணும், லுகர 2 ஆக்கலாம், அசர 2 ஆக்கலாம், மகரிப 1.5 ஆக்கலாமா, தொழில் அல்லாஹ் அக்பர் போயிட்டு வாரு. சரியா? அப்ப இப்ப இஸ்லாம் சொல்லுதோ, தங்கமே நீங்க இந்த வேலை பார்க்காம சேர்த்து சுருக்கிட்டு போங்க, உங்களுக்கு கஷ்டம் இல்ல. நீங்க அழகா காலையில பஸ்ஸை புக் பண்ணிட்டு போனா சரியா, கொழும்புக்கு போய் நீங்க லுகரையும் அசரையும் உண்டு என்ன, அசரை நீங்க என்ன செய்யலாம்டா முன்னுக்கு தொழலாம், அல்லது அசரை நீங்க லுகரை என்ன செய்யலாம்டா பிந்தி தொழலாம். அதான் ஜம்மு தக்குதீன் ஜம்மு தகுன்னு சொல்றேன். அதெல்லாம் தெரியும் தானே பிள்ளை, அதை விடுங்களா. இப்ப நான் பிரயாணம் போய் இவிடத்தை கஷ்டப்படுறது சமூகம் சீரழியுமா, நான் கஷ்டப்படுறேன்னா? நான் கஷ்டப்படுறேன். அதான் இது, தனி மனிதன் கஷ்டத்துக்குட்படுவான். இந்த பகுதி புறக்கணிக்கப்பட்டால் தனி மனிதன் கஷ்டத்துக்குட்படுவான். அதே மாதிரி தான் பிள்ளைகள், நோன்பு காலங்கள்ல நோயாளிகள், கடும் நோயாளிகள், டாக்டர் சொல்றாரு நோன்பு பிடிக்க வேண்டாம். இப்ப அவ சொல்றா, இல்ல இல்ல இந்த பழைய ஆட்கள் இருப்பாங்க, இந்த பழைய கிளவி பாட்டிகள் என்ன, இல்ல இல்ல நாங்க நோம்பு பிடிப்போம் என்ன, நாங்க விட மாட்டோம், அப்ப பிடி அப்ப சாப்பிடுறேன். ஓமல்லையா சொல்லுங்க. தெரியாமலே இந்த பழைய கிளவி பாட்டி சொல்லி பார்க்கலாம். டாக்டர் சொல்லிருக்கா சுச்சியம், நாங்க ஈமான் தான் வாப்பா என்ன, உண்ட உசுறு வைத்து ஏற்கனவே டான்ஸ் ஆடிட்டு 2 வாயும் என்ன பட 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 அடிச்சிட்டு இருக்குது என்ன, ஏற்கனவே நோம்பு குடிக்காம தண்ணியை குடிக்காம இருந்தா என்ன ஒத்தையா வாய் வைத்துரு அப்படியே என்ன, ஆண்டாக்கி மேல ஒத்தையா மூடுறா வாய். ஓமா இல்லையா பிள்ளை சொல்லுங்க. அப்ப இஸ்லாம் சொல்லுது என்னன்னா, ஏன் வாப்பா கஷ்டப்படுறாய், டாக்டர் சொல்றாரா நோம்பு குடிக்க வேண்டாம், நோம்பு குடிச்சா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா நோம்பு பிடிக்காத. இப்ப இவ நோம்பு பிடிச்சா சமூகம் சீரழியுமா, அவ கஷ்டத்துக்கு உட்படுவாவா? அவதான் கஷ்டத்துக்கு. அதான் இந்த பகுதி. இது 10 மார்க்ஸுக்கு தனியா வராது, 4 மார்க்ஸுக்கு வரும். வந்தா ஹாஜியாண்டா என்னன்னு எழுதுங்க, அதுக்குரிய உதாரணம் கொண்டு எழுதுங்க, விஷயம் முடிஞ்சு.
ரைட்டா பிள்ளை? ஓம் சார். ஓ சார் Right. தகுசீனியா தகுமீலியா தெண்டா என்னண்டா இத புறக்கணித்தா சமூகமும் சீரழியாது, தனி மனிதனும் கஷ்டத்துக்கு உட்பட மாட்டான். ஆனா அவனுடைய அழகு நல்ல பசந்தாயிக்கிற அழகு இந்த அழகுல ஒரு பிரச்சனை கொண்டு வரும். என்ன பிரச்சனை பா? பெருநாள் வருது. இஸ்லாம் சொல்லுது பெருநாள்ல சல்லி இருந்தா புது உடுப்பு எடு, சல்லி இல்லாட்டி போய் கபட பாரு, அதுல நல்ல பசந்தான உடுப்பு எடுத்து நல்லா உடுத்து பள்ளிக்கு போ. இதான் இஸ்லாமிய ரூல்ஸ். கட்டாயம் என்ன பர்லு ஐன், கட்டாயம் உடுப்பெடுக்கத்தான் வேணும், 4 உடுப்பெடுக்கத்தான் வேணும் இல்ல. வசதி இருந்தா எடு, பிரச்சனை இல்ல. வசதி இல்லாட்டி உண்ட இருக்கிற உடுப்பு நல்ல உடுப்பு எடுத்துக்கணும். இப்ப ஒரு ஆள் சொல்றாரு இல்ல 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 இல்ல, நான் பெருநாளைக்கு போகின்ற போது ஐம் பண்ணாம ஒரு அசிங்கமான மோசமான ஷர்ட்டை தான் போட்டுட்டு போன்னு சொல்றாரு. அப்ப போவாப்பா போ. இப்ப போனா அங்க எல்லாருமே பெருநாள் டைம்ல எப்படி பிள்ளைகள் இருப்பீங்க சொல்லுங்க, சும்மா அழகா பல 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 பலண்டு ஜொலி 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 ஜொலுண்டு புது ஆடைகள்லாம் போட்டு நல்லா பசந்த அழகா இருப்பீங்களா இல்லையா சொல்லுங்க? அப்படித்தானே பிள்ளைகள்? அன்றைக்கு கண்ணாடிக்கு ஃபுல்லா வேலைதான். பின்னுக்கு பாக்குறதும் முன்னுக்கு பாக்குறதும் இப்பாட பாக்குறதும் இங்கால பாக்குறதும் அன்றைக்கு ஃபுல் வேலை கண்ணாடி. ஏற்கனவே வளமையா கண்ணாடிக்கு வேலைதான் இருந்தாலும் அன்றைக்கு ஸ்பெஷலா இருக்கா இல்லையா உள்ளே? நல்லா படிக்க முடியல, சும்மா லேசான பாடம், சும்மா சிரிச்சு படிக்கிற பாடமா இது எல்லாமே அந்த பாடம் தான். கவாயிதுல் ஃபிக்ஹ் அப்படித்தான் இருக்கு பாரு. ரைட். இப்ப இவர் அலங்கோலமா போனா நான் உதாரணமாக அப்படி செமினாருக்கு வாரேன், சும்மா வச்சு கொள்ளுங்க, நல்ல அசிங்கமான உடுப்பு, ஐம்பண்ணல்ல சுருங்கிய உடுப்பு பார்த்தா என்ன சொல்லுவீங்க? அல்லா இவ்வளவு சுருங்களா செய்தார், ஒரு ஷர்ட் இல்லையா, ஒரு ஐம்பண்ண ஐம்பக்ஸ் இல்லையா, என்ன மனுஷன்டா வாப்பா சொல்லி கட்டாயம் சொல்லுவீங்க. புசு புசு புசுன்னு கதைக்கிற என்ன சொல்லுங்க? அப்ப என்னத்தை பத்தி பேசுறீங்க? சேர் டயர்ட் அடிக்காரு இல்ல, சமூகம் சீரழியுது இல்ல, என்னத்தை பத்தி பேசுறீங்கடா? என்ற அழகியல் செயற்பாடை பத்தி பேசுறீங்க. சேர்ல ஒரு அழகியல் ஒன்று இல்ல, ஐம்பண்ண உடுப்பு ஒன்று எப்படி இருக்குது, உடுப்பு பழைய உடுப்பு ஒன்று போட்டு வந்திருக்கிறார் என்ன? அதே மாதிரி பெருநாள் டைம்ல ஒரு ஆள் பழைய உடுப்பு போட்டு வந்து ஐம்பண்ணாம வந்தா அவருடைய அழகியல் செயற்பாடுதான் இல்லாம போகுமே தவிர அவருக்கு அது போடுறதால கஷ்டமா புள்ளே உடம்புடையாடா இல்ல. அவருடைய அழகியல்ல ஒரு பிரச்சனை தான். அதுதான் இஸ்லாம் சொல்லுதோ இந்த பகுதியை புறக்கணிக்க வேண்டாம். அதே மாதிரி ஜும்மா தினத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா வெள்ளை கொக்கு போல இருப்பாங்க, பாத்திருப்பீங்கல்ல? அறவே பள்ளிக்கு போறல்ல, ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளச்சாரம், வெள்ளச்சேட்டு, வெள்ளை தொப்பி, ஏன்னா துருக்கு தொப்பி, என்ன அப்படி பெரிய தொப்பி ஒன்று போட்டு சும்மா சூபி மாக்கி சும்மா போவாரு, பாத்திருப்பீங்கல்ல? ஓமா இல்லையா? அப்ப வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்பெஷல், கொஞ்சம் அழகா பசந்தா போங்க, உண்மையாத்தான் அப்படித்தான் போகணும். இப்ப ஒரு ஆள் இல்ல இல்ல நான் சும்மா கடும் அசிங்கமா போவேன் போனா வெள்ளிக்கிழமையில எல்லாரும் சும்மா அழகா பசந்த அரிப்பாக, இவர் மட்டும் ஒரு அலங்கோலமாக பழைய உடுப்பை போட்டுட்டு இருந்தா அங்க எது பாதிக்கப்படுது? எது பாதிக்கப்படுது? இதான் தஹ்சீனியா. இது முடிஞ்சு, இது எவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, முடிஞ்சு. கிளியரா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளை, தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு வரேனா? ரைட். இப்ப உள்ள லரூரியா என்ற விஷயத்தை பார்க்க போறோம். லரூரியா, லரூரியாவில 6 விஷயம் இருக்குது. இந்த 6 விஷயத்துல ஏதாவது ஒன்று புறக்கணிக்கப்பட்டாலும் எது சீரழியும்? சமூகம் சீரழியும். சமூகம். உதாரணமாக முதலாவது தீனை பாதுகாத்தல்.
தீன பாதுகாக்கிறண்டா இஸ்லாம் என்று எடுத்து நல்ல அழகா பசந்தா எழுதி அதை அப்படியே எடுத்து ஒரு பொக்ஸுக்க வச்சு நல்ல அழகா பாதுகாத்து கொள்றதா? இல்ல இல்ல சார். தீனை பாதுகாத்தல்டா என்ன செய்யணும்டா நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். தடுத்தாத்தான் எங்கட சமயம் என்ன செய்யப்படும் பாதுகாக்கப்படும். நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வந்தா இஜ்திஹாத் செய்யணும். இஜ்திஹாத் செஞ்சாதான் எங்கட சமயம் என்ன செய்யப்படும் பாதுகாக்கப்படும். எங்கட சமயத்துல ஹலால் ஹராத்த சரியான முறையில பேண வேண்டும். பேணினாத்தான் தீன் என்ன செய்யப்படும் பாதுகாக்கப்படும். இதுல நன்மையை தீமையை தடுக்கல அண்டா சமூகம் சீரழியுமா இல்லையா பிள்ளைகள் சொல்லுங்க. இஜ்திஹாத் நவீன காலத்துல புதிய பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை தீர்ப்பு வழங்கல்ல. அப்ப தீர்ப்பு வழங்காட்டி யாரு பாதிக்கப்படுற இஸ்லாமியரும் சமூகம். எனவே இஸ்லாம் சொல்லுதோ தீனை சமயத்தை இஸ்லாம் சமயத்தை பாதுகாக்கணும்டா. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சா நன்மையை தீமையை தடுத்தார். எல்லா நபிமார்களும் நன்மையை தீமையை தடுத்தாங்க. இப்பயும் நீங்க நன்மையை தீமையை தடுங்கோ. தடுக்காட்டி சமூகம் நாசமாகும் சீரழியும். இதான் தீனை பாதுகாத்தல். விஷயம் முடிஞ்சு. இரண்டாவது பிள்ளைகள் தலைக்கெடுக்கணுமா பாடமாக்கப்படாதா? பாடமாக்கப்படாது. உயிரை பாதுகாத்தல் உயிரை பாதுகாத்தல் ரைட். உயிரை பாதுகாக்கிறோம். ஒவ்வொருவருடைய உயிரும் பெருமதியா இல்லையா பிள்ளைங்க? ஒவ்வொரு ஆக்களுடைய உயிரும் பெருமதியா இல்லையா? பெருமதி. அதுக்காகத்தான் இஸ்லாம் என்ன செய்யுதுண்டா கொலைக்கு கொலை பரிகாரம். ஒருவன் கொலை செஞ்சா வேணும் என்று அவனுக்கு என்ன செய்யணும்? கொலைக்கு அப்ப அடுத்த கேள்வி வரும். மக்காசுது சரியான என்ன ஏன் சேர் கொலை செய்யணும் அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க. உருவம் கொலை செஞ்சா கொலை செய்யணுமா? ஏன் சேர் ஏன் என்ற கேள்விக்கு மக்காசுது ஆன்சரை பண்ண போதும் என்ன செய்யுது? ஏன் தண்டனை? உயிர் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரை பாதுகாக்கணும். ஒருவண்ட உயிர் பெருமதி. உதாரணமாக ஒரு வாப்பாக்கு 10 புள்ள டசில்ல புள்ள. ஒரு வாப்பாக்காரனுக்கு 10-12 புள்ள. ரைட். இப்ப இவனை வேணுமென்று கொலை செஞ்சா இந்த பிள்ளைகளை யாரு பராமரிக்கிறார்? குடும்ப சீரழியுமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொரு ஆட்களையும் கொலை செஞ்சு விட்டா சமூகமே நாசமாயிடும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுதோ உயிரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா கொலைக்கு கொலை. ஒருவன் வேணும் என்று கொலை செஞ்சா அவனை திரும்ப கொலை செய்யலாம். இல்ல மன்னிச்சு விடலாம். இல்லைன்னா தீயத் நஷ்டஈடு கொடுத்து மன்னிச்சு விடலாம். ஆனா கொலைக்கு கொலையும் செய்யலாம். ஏன்னு கேட்டா ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் பெருமதியானது. அதனால இஸ்லாம் சொல்லுதோ உயிரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த தண்டனை. இந்த உதாரணத்தை தலைக்கு வச்சு கொண்டீங்கடா போதும் விளக்கம் எழுதுற விஷயம் முடிஞ்சாவில்ல. இப்ப இதை உதாரணம் சொல்லலாம். கொரோனா டைம்ல பாருங்க, கொரோனா டைம்ல ஆண்கள் கட்டாயம் எங்க தொழணும்? பள்ளி. ஆனா கொரோனா டைம்ல மட்டும் அந்த காலத்துல ஆண்கள் எங்க தொழுதார்கள்? இஸ்லாம் சொல்லி எங்க தொழ சொல்லி? பள்ளியிலயா வீட்டிலையா? வீட்டுல. பள்ளிக்கு போக வேண்டாம். போனாயிண்டா உயிர் வைத்திரும். நீ போய் அங்க என்ன பள்ளிக்கு ஹவுதுக்குள்ள போய் மூக்குக்கு தண்ணிய விட்டு வாய்க்கிலேயே விட்டு எடுத்து விடுவாய். இங்க கொரோனா வந்து அவனுக்கு பரவி எல்லாம் மொத்த பள்ளிக்கு எல்லாம் ஜனாசா ஆகுடன். பள்ளிக்கு போக வேண்டாம். ஏனென்று கேட்டா ஏன் உயிரை பாதுகாக்க வேண்டியது உயிர் என்பது இஸ்லாத்துல மிக பெருமதி. அதுக்காக பாருங்க கட்டாயம் ஆண்கள் பள்ளிக்கு போகத்தான் வேணும் என்று சொல்ற மார்க்கம். அதான் நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம் என்று சொல்ற இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள்ல வாக்கியா அஸ்ஸஃபாத் வல் முரூனா நெகிழும் நெகிழா தன்மையுடைய மார்க்கம் என்று ஏன் சொல்றேன்டா? இதுக்குத்தான் சொல்றேன். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம். எனவே இதான்
லைட்டா பிள்ளை லைட்டாங்களும் ஓ சார் விளங்கிட்டு மூன்றாவது பிள்ளைகள் புத்தியை பாதுகாத்தல். எல்லார புத்தியும் நல்லா பாதுகாப்பா தான் இருக்குது, ஒன்று வேலை செய்யாம. அப்படித்தான் பிள்ளை சும்மா அழகா அப்படி இருக்குதா இல்லையா சொல்லுங்க. இப்ப எக்ஸாம் டைம் தானே பிள்ளை, அதால நல்லா வேலை செய்யும். இவ்வளவு காலம் வேலை செய்யாம தான் இருந்த. A-level ஃபர்ஸ்ட் இயருக்கு போனா அப்படியே குந்திட்டு இருந்துட்டு பக்கத்து பிள்ளையோட வாய்க்குள்ள பூந்துட்டு புசு 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 புசுன்னு காய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி அங்கால பக்கத்து ஒரு உள்ள போன அதை பத்தி ஒரு பலாய் கழிட்டு இருக்கிற மாதிரி எக்ஸாம் 6 மாசம் வரக்குள்ள அல்லா எக்ஸாம் நான் பல்கலைக்கழகம் போகணும். ஓமா இல்லையா? இப்பதான் புத்தி வேலை செய்யுது. சும்மா அல்லாஹ் பட்ட 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 பட்டு இது அப்ப வேலை செஞ்சிருந்தா சரியா பிள்ளையா? ரைட். சரியா? புத்தியை பாதுகாத்த என்பது என்னடா பிள்ளையா? அது இல்லையா? நான் சும்மா சொன்ன பிள்ளைல அது வேற. புத்தியை பாதுகாத்தா அறிவை இழக்கக்கூடிய எல்லாமே இஸ்லாத்துல ஹராம். அறிவை இழக்கக்கூடிய எல்லாம் ஹராம். அதனால இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு தெரியும் மது ஹராம். ஏன் மது ஹராம்? எங்கட புத்திய பாதுகாக்கணும்டா மது குடிக்க கூடாது. மகாசுது சரியான இஸ்லாம் வகுத்த சட்டங்களின் நோக்கங்களை சொல்லும், நோக்கத்தை சொல்லுது. மது ஏன் ஹராம்? எங்கட புத்திய குடிச்சிட்டா நல்லா குடிச்சிட்டாருண்டா, நல்லா அழகா டான்ஸ் ஆடிட்டு ரோட்டுல அவருக்கே விளங்காது. ஏன்னா அவரு சாரன் உடுத்திருக்கிறார், டவுசர் உடுத்தி ஒன்றும் விளங்காது. சில டைம்ல பக்கத்து வீட்டுக்கு போய்த்துருவாரு. போனா அவர்கிட்ட போய் சொல்லுவாரு, நீ தான் என்ற மனைவி, அவள் அடிப்பால் தும்பு தடியால. அங்க அடி வாங்குற மட்டும் இல்ல, இங்க ஊட்ட வந்தா கேவான மனைவி மடிச்சு காட்டி நிப்பா. பானம் அட்டி குடிகானு கொண்டு விளங்காது. இப்படி எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தா சமூக நாசமாகுமா இல்லையா? அப்படி சொல்லுவோம். அதனாலதான் புத்தியை இழக்கக்கூடிய மதுவாக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம், ராவாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், விஸ்கியாக இருக்கலாம், இப்படி பல ஐட்டங்கள்ல வருகிறதா இல்லையா? போதைகள் எல்லாமே ஹராம் தான். ஏன்னு கேட்டா இது எல்லாமே எங்கட புத்தி என்ன செய்யும்? பாதுகாக்குமா? புத்தியை இழக்கக்கூடிய எல்லாமே இஸ்லாம் ஹராம் என்று சொல்லுது. அதனாலதான் இஸ்லாத்துல மது ஹராம். விஷயம் முடிஞ்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் இருக்கு. ஓகே புள்ளே, கிளியரா? கிளியரா? சத்தமே வருது இல்ல. பரம்பரையை பாதுகாத்தல். இந்த சேர்ற கூத்த பார்த்துட்டு எங்களை பெரிய கரைச்சல் அடிக்க அப்படித்தானே? பரம்பரையை பாதுகாத்தல் என்னடா பிள்ளைய? லேஸ் என்னண்டா? விபச்சாரத்தை புரிஞ்சு கொள்ளுங்கோ. என்ன பிள்ளைகள்? விபச்சாரம் இஸ்லாத்துல ஹராம். ஏன் ஹராம் என்று கேட்டா பரம்பரையை பாதுகாத்து நல்ல பரம்பரையோடு உருவாகணும். இல்லாட்டி நம்ம ஜாகிரியா காலத்துல படிச்சோம் நிக்காஹுல் இஸ்திஃப்லா, நிக்காஹுல் பதல், நிக்காஹுல் ஜமாயி, நிக்காஹுல் முத்துஹா. என்ன ஒரு ஆண் என்ன பல ஆண்களோடு தொடர்பு ஏற்படுத்துற. இப்ப புள்ள கிடைச்சா இவ யாரோட தொடர்பா இருந்தாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு அந்த புள்ளையும் பாக்குற அவரையும் பாக்குற 10 பேரையும் உங்களோட சேப்தா இத உங்களோட வாப்பான்னு சொல்ற. இத நல்லா அடிக்கா புள்ளையே? அப்ப இஸ்லாத்துல இந்த விபச்சாரம் ஹராம் என்று ஏன் இஸ்லாம் சொல்லுதுண்டா? நல்லதொரு பரம்பரை உண்டு, அழகானதொரு குடும்ப கட்டமைப்பு உருவாக்கணுமா இல்லையா? அதனால விபச்சாரம் என்பது இஸ்லாத்துல ஹராம். அப்ப மகாஷிது ஷரியாண்டா என்ன? இஸ்லாம் வகுத்த சட்டங்களின் நோக்கத்தை சொல்லும். விபச்சாரம் என்பதும் இஸ்லாம் உருவாக்கிய சட்டம், அதனுடைய நோக்கத்தை சொல்லுது. கிளியரா பிள்ளை? அடுத்தது செல்வத்தை பாதுகாத்தல். என்ன பிள்ளைகள்? களவெடுத்தால் மணிக்கட்டு கைவரை துண்டிக்க வேண்டும். ஏனென்று கேட்டா நாம கஷ்டப்பட்டு உழைச்சி பாப்பா இரவு பகலாக உழைத்து ஒரு 10 பவுன் நகையை வாங்கி வச்சு கொள்றாரு வீட்டை. ஒரு பவுன் இப்ப 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது. 10 பவுண்டா யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். ஹார்ட் அட்டாக் வருமா இல்லையா? பிள்ளைகள் 10 பவுனை தூக்கிட்டு போனா சொல்லுங்க.
வரும் சார். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுதோ, நீங்க நல்ல பாதுகாப்பான இடத்துல உங்களோட சல்லிய வச்சிருக்கீங்க. ஒருவன் களவெடுத்துட்டு போனா அவன்கிட்ட கைய மணிக்கட்ட வெட்டணும். இஸ்லாத்துல நோக்கம் தண்டனை கொடுக்கறதல்ல. ஒருவன் பாதிக்கப்படுவான், ஆனா சமூகம் எல்லாம் என்ன செய்யும்? அதால இஸ்லாமிய தண்டனை என்னடா அல்லாக்கு என்ன இவன் களவெடுத்து அவனோட கோபமா இல்ல. ஒருவன் களவெடுத்து பகிரங்கமாக இஸ்லாமிய தண்டனை வழங்குறத ரகசியமாக வீட்டுக்குள்ள வச்சுட்டு நம்ம மீன் பெற்ற கத்தி எடுத்துட்டு மீன் அப்படி வெட்டுறதா? சரியா உள்ளே மீன் பெற்ற கத்தி எடுத்துட்டு வச்சுட்டு உமா மாதிரி வெட்டுற மாதிரி மெல்ல அப்படி இல்ல. பகிரங்கமாக எல்லாரையும் வச்சு கொடுக்குற. ஏனண்டா மத்தாக்களுக்கு பயம் வரணும். அப்ப மற்றவன் போய் பயப்படுவான். போய் கொண்டு அல்லாஹ் நகை 10 பவுன் இல்ல 50 பவுனும் வானாவாப்ப என்ற கைதான் முக்கியம், என்ற கை முக்கியம். இப்ப செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் இஸ்லாம் இப்படியான சட்டத்தை வச்சிருக்குது. விஷயம் முடிஞ்சு உள்ளல, விஷயம் முடிஞ்சு. கிளியரா? ஆறாவது மானத்தை பாதுகாத்தல். மானம் முக்கியமா இல்லையா புள்ளை? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு பெண் இருப்பா, அவையோட ஒரு ஆள் கோபம். இப்ப அவ ஒரு மக்கள் சொல்றாங்க, ஒரு உதாரணமா ஒரு வீட்டுல ஒரு பெண் இருக்கா, ஒரு பெண். இந்த பெண் மீது இன்னொரு ஆள் ஒரு அவதூறு செலுத்துறான். அவதூறுண்டா விபச்சாரம். இவர் விபச்சாரி, இவ இன்னொரு ஆள் தொடர்பு என்று சொன்னா இஸ்லாம் சொல்லுது, யாராவது அவதூறு சொன்னா எத்தனை கசையடி? 80 கசையடிகள். 80. இவரு உண்மைப்படுத்துற 4 சாட்சி கொண்டு வரணும். அதுவும் சும்மா ரோட்டல போற குடிகாரன, இந்த தூள்க்கு இந்த ஐஸ் பாவிக்கிறவன அவனை கூட்டி வரலாமா? நல்ல நேர்மையான 4 பேர் கொண்டு வரணும். 4 பேர்ல 3 பேரை கொண்டு வந்தாலும் அந்த 3 பேருக்கு 80 கசையடி அடிக்கணும். கொண்டு வந்தாக்கள் 4 கொண்டு வரணும். பாருங்க, இஸ்லாமிய தண்டனையும் அப்படித்தான். ஆனா அந்த நிபந்தனையும் கணிச்சிட்டோம் தான் இருக்கு. எனவே மானத்தை ஏன் சொல்லப்படுதுண்டா, ஒருவன் ஒரு ஆள் மீது கோவம்டா சும்மா சொல்லிடுவான், அவ இன்னொரு ஆள் தொடர்பு. அப்பட மானம் போகுமா இல்லையா புள்ளே? அவ வெளியாட போகலாமா? என்ன அவட மானம் பேத்திருமே. இதனால இஸ்லாம் சொல்லுது, யாராவது ஒருவர் மீது நீங்க அவதூறு சொன்னால் பள்ளிக்க கொண்டு போய் அவருக்கு 80 கசையடி அடிங்கோ பகிரங்கமாக. இப்ப யார மானம் போ? மாறி யார மானம் போ? படுத்துரு சொன்ன வண்ட. நியாயம் இல்லையா புள்ளை இஸ்லாத்துல? அதனால இஸ்லாம் சொல்லுது, மானம் என்பது முக்கியம். இந்த மானத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த கசையடி. விளக்கம் முடிஞ்சு. கிளியரா பிள்ளை? இப்ப பிள்ளைகள் முக்கியமான தலைப்பு. இந்த முறை பிள்ளைகள் எதிர்பார்க்கிறேன்டா அப்படி சொல்ல மாட்டேன். இந்த முறை பெரும்பாலும் வரலாமா? அதுக்காக என்ன வரலாம் என்ற பிள்ளைகள் இந்த கேள்வி. நான் இப்ப கவாயிதுல் ஃபிக்ஹியா என்ற பகுதி நல்லா விளங்கிக் கொள்ளணுமா? இந்த முறை வரலாம் பிள்ளைகளா என்றா சான்ஸ் சொல்றீங்களா? சரியா? அழகா விளங்கப்படுத்துறோம் பிள்ளைகள். ஒரு பயம் இல்லாம பாடமாகி கொள்ளுங்க. லேசி பிள்ளைகளா, லேசி அழகா விளங்கப்படுத்துறேன். தலைக்க விளங்காம விடாத அப்படி உதாரணம் சொல்லுவேன். கவாயிதுல் ஃபிக்ஹியாவுல நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் 2021 முதலாவதுல 5வது கேள்வி நினைக்கிறேன். அல் மஷக்கத் அஜ்லிபு தைஸீர் என்ற ஒரு விதி மட்டும்தான் இவ்வளவு காலத்திலையும் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இந்த கவாயிதுல் ஃபிக்ஹியாவுல 5 விதிகள் இருக்குது. இந்த 5 விதியில ஒரு விதியை மட்டும் 2021 ஆண்டு பாஸ் பேப்பர்ல முதலாவதுல 5வது கேள்வி அல் மஷக்கத் தஜ்லிபு தைஸீர் என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. சரியா பிள்ளைகள்? விளங்கிட்ட சொல்றது? இதுவரைக்கும் பிள்ளைகள் இது 10 மார்க்ஸுக்கு வந்து இல்ல. சில டைம்ல இந்த முறை ஒரு 10 மார்க்ஸுக்கு கேட்கலாம். ஏன்னா போன வருஷம் மக்காசு சரியா கேட்டதால இந்த முறை இதை கேட்கலாம் என்று சொல்றேன். ஆனா கன்ஃபார்ம் இல்ல பிள்ளைகள், சொல்றேன். நான் பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா கொஞ்சம் டீப்பா பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதானா? ரைட். கவாயிதுல் ஃபிக்ஹியாண்டா என்னடா பிள்ளைகள்? என்ன, அதாவது அடிப்படை விதிகள். உதாரணமாக இஸ்லாமிய சட்டத்துறையின் அடிப்படை விதிகள்.
இந்த விதிகளை உருவாக்கியது யாருண்டா பிள்ளைகள்? குர்ஆன் ஹதீஸ உருவாக்கல, இமாம்கள் குர்ஆன் ஹதீஸ வெச்சு உருவாக்கினார்கள். அதுவும் குறிப்பாக இமாம் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த விதியை உருவாக்கினா நூற்றுக்கணக்கான விதிகள் இருக்குது. அவர் 5 விதிக்குள்ள 5 விதியை கொண்டு வரார். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த விதியை உருவாக்கியது இஸ்லாமிய அறிஞர்கள். எதை மையமாக வைத்து உருவாக்கினார்கள்? குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் சுன்னாவை வச்சு சில விதிகளை ஏன் இந்த விதியை உருவாக்கினாங்க என்ற கேள்விக்கு ஒன்று சொல்றேன்னா, இந்த விதியை இன்னும் தெளிவாக விளங்குறா. இது என்னடா வாப்பா விளக்கம் வேண்டா? ஏன் இந்த விதி? இந்த ஒவ்வொரு விதியும் பல பிரச்சனைக்கு தீர்ப்பை சொல்லும், பல பிரச்சனைக்குரிய தீர்வுகளை சொல்லும். உதாரணமாக சுத்தம் சுகம் என்ன செய்யும்? தரும். இது ஒரு வீட்டுல ஒரு வாப்பா ஒரு விதியை போடுறார். இந்த விதியை போடுறாரு, சுத்தம் சுகம் தரும் என்ற விதியை வாப்பா போட்டுட்டாரு. போட்டு இப்ப வாப்பா வீட்டு எரிக்க. இப்ப நீங்க பாடத்துக்கு போயிட்டு வாரீங்க. வந்தோடனே உங்களோட பாட்டா இருக்க இல்லையா, உங்களோட பாட்டா அத உள்ளுக்கு போட்டு வர போக்குல வாப்பா சொல்றாரு, மகள் பாட்டாவை வெளியே கலட்டுங்கோ ஏண்டு நீங்க கேட்டா வாப்பா என்ன சொல்லுவார்? சுத்தம் சுத்தம் சுகம் சுகம். திரும்ப உள்ளுக்கு வந்துட்டீங்க. வந்து இப்ப உடுப்பெல்லாம் மாத்தி சும்மாலா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் குளிக்க போறீங்க. போக்குள்ள இப்ப பாட்டா இல்லாம உள்ளுக்கு போறீங்க. பாப்பா சொல்றார், மகள் பாட்டாவை போடுங்கோ. கேக்கீங்க, ஏன் பாப்பா? என்ன சொல்லுவார்? சுத்தம் சுகம். இப்ப குளிச்சுட்டு வந்துட்டீங்க. இப்ப சரியான பசி, ஸ்கூல்ல விட்டு வந்து சரியான பசி. இப்ப சாப்பிட போக கைய கழுவல மறந்துட்டீங்க. இப்ப வாப்பா சொல்றார், மகள் போய் கைய கழுவுங்கோ. ஏன் வாப்பா என்று கேட்டா வாப்பா என்ன சொல்லுவார்? சுத்தம் சுகம் தரும். சும்மா யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். இந்த சுத்தம் சுகம் தரும் என்ற ஒரு விதியை வச்சிட்டு வாப்பா பல பிரச்சனைக்கு தீர்ப்ப சொல்றாரா இல்லையா பிள்ளைகள்? சொல்லுங்க. சொல்றாரு. அதே மாதிரிதான் இந்த 5 விதிகளையும் இமாம்கள் ஏன் உருவாக்கினாங்கண்டா, ஒவ்வொரு விதிகளும் பல லட்சக்கணக்கான பிரச்சனைக்கு தீர்ப்பை சொல்லும். அதுக்காகத்தான் 5 விதிகளை இமாம்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு விதிகளும் பல வகையான பிரச்சனைக்கு தீர்ப்பை சொல்லும். விஷயம் லைட்டா பிள்ளைதான் கவாயிதுல் ஃபிக்ஹிய்யா. விளங்கிட்டா? பிள்ளைய நீங்க உதாரணமாங்க, நீங்க இல்ல பிள்ளைல ஒரு புள்ள 2 கிழமையா குளிக்கிறல்ல, மகள் போய் குளிங்கோ. ஏன் வாப்பா? ஏன்? சுத்தம் சுகம். இப்ப பல்லு தீட்டுறல்ல, ஒரு கிழமையா ஒரு புள்ள பல்லு தீட்டல, மகள் போய் பல்ல தீட்டுங்கோ. ஏன்? சுத்தம் சுகம் தரும். ஒரு விதியை வச்சுட்டு பாருங்க எவ்வளவு பிரச்சனைக்கு நாம தீர்ப்ப சொல்றோம். இதான் கவாயிதுல் ஃபிக்ஹிய்யா. இஸ்லாமிய சட்டத்துறையின் அடிப்படை விதிகளை இமாம்கள் இப்படியான சில விதிகளை உருவாக்கினாங்க. அதுவும் குறிப்பாக இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள். எனவே இந்த விதியை உருவாக்கியதுக்கான நோக்கம் என்னண்டா, இந்த விதி பல வகையான பிரச்சனைக்கு தீர்ப்பை சொல்லும். இப்படி 5 விதிகள் இருக்குது. கேட்ட நல்லா பசந்து எழுதுங்கோ. அதை எப்படி எழுதுன்னு சொல்லித்தார். விஷயம் என்ன கிளியரா? இதை கொண்டு எழுதுற இல்லையா? சுத்தம் சுகந்தரும் மகள் போய் சொல்லுங்கோ. எழுதுறியா? சரியா? என்ன மறந்து போய் ஞாபகம் மறதியில சுத்தம் சுகந்தரும் ஏன்னா 7 நாளை குளிக்கவில்லை, பாப்பா சொல்கிறார் சுத்தம் சுகந்தரும், அடி வாங்குறோம். ரைட். முதலாவது அல் உமூரு பி மகாசிதிஹா. அப்படின்னு என்ன பிள்ளை என்ன எழுதுறா? எக்ஸாமுக்கு வந்தா பிள்ளைகள் 4 மார்க்ஸுக்கு 1 கேட்டா இந்த விதியை எழுதி இதுண்டா என்னன்னு எழுதும். 2வது இதுக்குரிய கருத்து எழுதும். 2வது இதுக்குரிய உதாரணம் என்று எழுதணும். 3வது இதுக்குரிய ஆதாரம் என்று எழுதும். அவ்வளவுதான் எழுதுற பிள்ளைல, வேற ஒன்றும் இல்லை.
அல் உமூரு பி மகாசிதிகாண்டா என்ன, அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று எழுதுங்கோ, அதுக்கு ஒரு ஆதாரம் ஒன்று எழுதுங்கோ. இப்படி 5க்கும் இதே ஸ்டைல தான் எழுதுவோம். ரைட்டா பிள்ளை? அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டா? சரி, இது 4 மார்க்ஸுக்கா இப்படி எழுதணும்? இல்ல 10 மார்க்ஸுக்குமா வந்தா கவாயிதுல் ஃபிக்ஹியான்னு வந்தா 5 விதியையும் எழுதும். தனியா ஒன்று பாஸ் பேப்பர்ல பிள்ளை இதுவரைக்கும் பாஸ் பேப்பர்ல ஒரே தடவை ஒரு விதியை மட்டும்தான் கேட்டிருக்குது. அதாவது அதுல படிப்ப முடியல. இப்ப அல் மஷக்கத்து படிப்போமா தஜ்ரிபு தைஸீர் என்று கேட்டிருக்குது. அப்படி ஒரு விதியை கேட்டா ஒன்றுமே 4 மார்க்ஸுக்கு வந்தா இந்த விதிண்டா என்ன, இதுக்கு ஒரு உதாரணம், இதுக்கு ஒரு ஆதாரம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? சரி சார். சரி சார். 10 மார்க்ஸுக்கு வந்தா கவாயிதுல் ஃபிக்ஹியாவுடைய விதிகளை விளக்குகள் 10 மார்க்ஸுக்கு வந்தா 5ஐயும் எழுதும். 5ஐயும் எழுதுற ஸ்டைல் இப்படித்தான். இது எழுதுற மற்றத்தையும் அதுண்டா என்ன, அதுக்கு உதாரணம், அதுக்கு ஆதாரம், மற்றதும் அதுண்டா என்ன, அதுக்கு உதாரணம், ஆதாரம், இப்படி 5ஐயும் எழுதும். எழுதுற விஷயம் அவங்களுக்கும் அல் உமூரு பி மகாசிதிகாண்டா என்னண்டா நோக்கத்தை பொறுத்தே செயற்பாடுகள் தீர்மானிக்கப்படும் என்கிற நோக்கத்தை வச்சுத்தான் செயற்பாடு தீர்மானிக்கப்படுமா. ரைட், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கொலை, பாலகொலையா பிள்ளை? இல்ல, மனித கொலை. மனித கொலை. உருவம் பிள்ளைகள் கொலை செய்யறான் திட்டமிட்டு, நல்லா திட்டமிட்டு பிளான் பண்ணி சும்மா இவனை போடணும் என்று கொலை செய்யறான். இன்னொரு கொலையும் நடக்குது தெரியாம. உதாரணமாக பிள்ளைகள் இப்ப என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற டைம்ல பெரிய மாடி வீடுகள்ல போய் நின்றுட்டு என்ன எங்கேயா ஒரு குப்பைக்குள்ள நின்றாலும் சரிதாங்கிற பிள்ளைகள், ஒரு பேராதன பூந்தோட்டத்துக்கு போனாலும் சரிதான், ஒரு காட்டுக்குள்ள போனாலும் போய் நின்றுட்டு ஓமா இல்லையா? சரியா பிள்ளையா? இந்த கைய ரெண்டையும் புட்டிக்கு இப்படி செல்ஃபி, அப்படி இப்படியே மறைச்சு இப்படி மறைச்சு இப்படி இந்த கண்ணு வாய் மட்டும் விளங்கு, கண்ணு விளங்காது, முகம் விளங்கப்படாத ஒரு செல்ஃபி. அல்லது என்ன தெரியுதானே பிள்ளை? ரைட், இப்படி எடுக்கக்குள்ள இன்னொரு புள்ளை நின்று கை தெரியாம பட்டி ஒரு புள்ள கீழே அப்படியே விழுந்து மௌத்தாய். ரெண்டும் என்ன பிள்ளை இப்ப? ரெண்டும் என்ன? ரெண்டும் கொலைதான். ஆனா திட்டமிட்டு கொலை செஞ்சவனுக்குத்தான் கொலைக்கு கொலை, தெரியாம செஞ்சவனுக்கு கொலைக்கு கொலை இல்லை. ஏனென்று கேட்டா அல் உமூரு பி மகாசிதியா அப்படின்னா என்ன, நோக்கத்தை பொறுத்துத்தான் என்ன செய்யப்படும், செயற்பாடு தீர்மானிக்கப்படும். என்ன ஆதாரம் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இன்னமல அமாலு பின்னியாத், அரபால் எழுத வேண்டாம், நீங்க தமிழால் எழுதணும். இன்னமல நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆதாரம், விஷயம் முடிஞ்சு. அப்ப இதுண்டா என்ன, இதுக்கு ஒரு உதாரணம், இதுக்கு ஒரு ஆதாரம், விஷயம் முடிஞ்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். இதெல்லாம் சும்மா கூலா படிக்கிற பாடம் இல்லையா? நமக்கா 9ஆம் யூனிட்குள்ளே சும்மா லேசான பாடம், வேற ஏதாவது இருக்க முடியாம இல்லை. லேசா இல்லையா 9ஆவது? கஷ்டமா லேசா? ரெண்டாவது அல் யகீனு லா யஸூலு பிஷ்ஷக். கொஞ்சம் பாடம் ஆகணும் இல்லையா? அரபு சொற்களா? அல் யகீனு லா யஸூலு, உறுதியான நிலைப்பாடு இடையில் ஏற்படும் சந்தேகங்களை மாற்றாது. இடையில் ஏற்படும் சந்தேகத்தை மாற்றாது. உறுதியான நிலைப்பாடு என்னண்டா வுது செய்தல். இடையில வார சந்தேகம் என்னண்டா நாங்க அடிக்கடி சொல்ற உருஃப் பாடத்துல விளங்கப்படுத்திருப்பேன், அந்த காத்து போற கதை தெரியும் தானே? நோம்பு காலங்கள்ல எல்லாத்தையும் தின்னுவோம். கஞ்ச தின்னுவோம், ஜூஸ குடிப்போம், பலுடா குடிப்போம், சம்சா தின்னுவோம், வாழைப்பழம் தின்னுவோம், எல்லாத்தையும் திண்டு போட்டு பள்ளிக்கு போய் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர கட்டினோன்னா வயிற்றுக்குள்ள சலாறு புலான் சத்தம் எல்லாம் கேட்கும். கேக்குமா இல்லையா? கேட்டோன பிள்ளைகள் நமக்கு உறுதி ஒது செஞ்சது, உறுதியான நிலைப்பாடு.
இடையில வார சந்தேகம் என்னண்டா காத்து பெய்தா இல்லையா, காத்து போகலவாப்பா நீங்க தொழுங்கோ அப்படி நீங்க நினைச்சு கொண்டீங்கண்டா செய்தா என்ன செய்வான்டா, காத்து பெய்த்து காத்து பெய்த்து காத்து பெய்த்துன்னு உங்களை யோசிச்சு 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 அப்படி அங்கால பார்க்க வைப்பான் இங்கால பார்க்க வைப்பான், நம்ம காத்து பெய்தாக்கும் அப்ப தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது மன்னிப்போம். அப்படி என்ன வந்துடும். அதனால இஸ்லாம் சொல்லுதோ காத்து போனா 2 ஆதாரம் வரும். ஒன்று அழகா சத்தமாக சலார் சத்தம் ஒன்று கேக்கு, அல்லது பிள்ளைகள் ஒரு அரவறுப்பான நல்ல அழகான வாசமா வரும். சொல்லுங்க இல்ல நல்ல அருவறுப்பான வாசம் வந்தா விளங்கிடும் நமக்கு தேய்த்து போனா போய் ஒது செஞ்சுட்டு வாங்கும். இது போகாம இடையில பராக் புராக் சத்தம் எல்லாம் வயிற்றுக்க கேட்டோட பெய்த்தா இல்லையாண்டா போகல வாப்பா நீ தொழு. எனவே இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்ட ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, ஒருவருக்கு காற்று பறிந்தால் அதனது சத்தம் அல்லது வாச உணரும் வரைக்கும் wudu செய்ய வேண்டிய தேவை கிடையாது. விஷயம் முடிஞ்சு. வேண்டாம் பிள்ளைகள், ஓகேயா? சரியா பிள்ளைகள்? இதான் பாடம் பிள்ளைகளா, ஒன்றும் இல்லை பிள்ளைகளா, எல்லாம் சும்மா படிக்கிற பாடங்கள் தான். ரைட், இதான் வந்தது பாஸ் பேப்பர்ல. அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர், சிரமங்கள் சட்டங்களை தளர்த்துமா தளர்த்து. சிரமங்கள் சட்டங்களை தளர்த்தும். உதாரணமாக பிள்ளைகள் நான் சொன்ன சிரமம், நாம் பிரயாணம் போகின்ற போது லுகர வேறையா அசர வேறையா மகரிபு வேறையா தொழுகிறது சிரமம். அதனால கட்டாயம் இஸ்லாத்துல லுகரு 4 மகரிபு 4 சொல்லி பிள்ளைலாம் லுகர் 4 அசர் 4 மகரிப் 3 இஷா 4 சுபோ 2. இதான் ரூல்ஸ், தான் சட்டம். ஆனா இந்த சட்டத்தை எங்களுக்கு மனிதனுக்கு ஒரு சிரமம் ஒன்று ஏற்பட்டா இந்த சிரமம் என்ன செய்யும்டா, சட்டத்தை கொஞ்சம் தளர்த்தும். எப்படின்டா, சேர்த்து சுருக்கி தொழுங்க. லுகர 2 ஆக்கலாம், அசர 2 ஆக்கலாம், மகரிப 2 ஆக்கலாது, இஷாவ 2 ஆக்கலாம் என்று ஏன் சொல்லுதுண்டா, சிரமங்கள் என்ன செய்யுமா சட்டங்களை தளர்த்தும். அப்ப இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டா, மார்க்கத்தில் அல்லாஹ் எந்த விதமான கஷ்டத்தையும் ஏற்படுத்துவதில்லை என்று தெளிவான ஆதாரம் இருக்கு. மார்க்கத்தில் அல்லாஹ் யாரையும் கஷ்டப்படுத்துறது, மார்க்கம் லேசி. என்ன மார்க்கம் என்பது மிக லேசானது, மிக இலகுவானது என்று அழகான ஆதாரம் இருக்கிறது. இதான் பிள்ளைகள் 3வது அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர் என்றா என்னென்று எழுதணும், அதுக்கு ஒரு உதாரணம் என்று எழுதணும், அதுக்கு ஒரு ஆதாரம் என்று எழுதணும். விஷயம் முடிஞ்சு. கிளியரா? நாலாவது அல்லரரு அல்லரரு இசாலு தீமைகள் அகற்றப்பட வேண்டும். தீமைகள் அகற்றப்பட வேண்டும், இல்லாம செய்ய வேண்டும். தீமைண்டா என்னென்றாக பிள்ளை உதாரணமா நிறைய உதாரணம் சொன்ன ஒரு விதி பல பிரச்சனைக்கு தீர்ப்ப சொல்லு. இப்ப நாங்க பிள்ளைகள் வீட்டுல ஒரு தென்னாமரம் நாட்டப்பறம் விஸ்மி ஜெல்லி எப்படி நாட்டுவீங்க, யா அல்லாஹ் இந்த தென்னாமரம் நேராக எங்கட வீட்டுக்குள்ளேயே வந்துடணும், பக்கத்து வீட்டுக்கு யா அல்லாஹ் வைத்திடக்கூடாது என்று சொன்னாலும் அந்த தென்னாமரம் அப்படியே போய் பக்கத்துல அப்படியே எட்டிப்பாங்க. ஓமா இல்லையா பிள்ளைய? இப்ப தென்னாமரங்கிற பின்னாம்பெரிய தேங்காய். இப்ப தேங்காயோட விலைய பார்த்தா ஜோக்கு சொல்ல முடியல. இப்ப சரியா, பக்கத்துல சின்ன பிள்ளைகள் 4ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு புள்ள படிச்சு கொடுத்துட்டு இருக்குது. தென்னாமரமும் இருக்குது, கீழே பிள்ளைகள் நிக்குது. இந்த தென்னாமரத்துல தேங்காய் விழுந்தா புள்ள மௌத்தா பேத்துரும். இப்ப தேங்காய் முக்கியமா புள்ள முக்கியமான்னு கேட்டா இப்ப என்ன சொல்லுவா, இது முக்கியம். தேங்காய் தான் முக்கியம். தேங்காய் 250 ரூபா. நம்மளால செலவு தானே புள்ளே. உங்களால பாருங்க, அந்த கிளாஸுக்கு சல்லி கட்டணும், அங்க உடுப்பு வாங்கணும், அப்பா எடுக்கணும், பெருநாளைக்கு 3 உடுப்பு எடுக்கணும், சாப்பாடு தரணும், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவு போகுது. உங்களால செலவுதான். தென்னாமரத்தால வருமா இல்லையா சொல்லுங்க. அப்படி வராதா? சொல்றேன் அப்படி இல்ல. இங்க எது முக்கியம்டா,
புள்ளதான் முக்கியம், தென்னை மரம் முக்கியம் இல்ல. ஆனா இஸ்லாம் சொல்லுதோ மரங்களை நாட்டுங்கோ, வெட்ட வேணாம் என்று சொல்ற மார்க்கம் இப்ப சொல்லும் மனிதனுக்கு சிரமங்கள் என்ன செய்யும்டா, சட்டங்களை தளர்த்தும். சிரமங்கள். அப்ப தென்னா மரம் இருக்கிறது பிரச்சனை இல்ல. சொல்லி பிள்ளைடா, சொல்லி மாறிட்ட. தீமைகள், சொல்லி பிள்ளைடா, தீமைகள் நீக்கப்பட வேண்டும். தீமைகள் நீக்கப்பட வேண்டும். அப்ப தீமை என்பது தென்னை மரம் இருக்கிறது தீமை இல்ல. ஆனா இருக்கிற இடம்தான் என்ன, தென்னை மரம் இருக்கிற இடம்தான் என்னது தீமை. அதனால இந்த தென்னை மரம் அகற்றப்பட வேண்டும். அதான் தீமைகள் நீக்கப்பட வேண்டும். சரியா? அதே மாதிரி மாமரம் முன்னாற்றீங்க, பின்னாம்பரிய மாமரம் அப்படியே பாத்தீங்கன்னா அப்படித்தான் நான் வாரேன். நம்மட காலங்கள் நம்மட சைட்ல இருக்கிற ஒரு மாங்காய் உட்படி இல்ல, பக்கத்துல இருக்கிற மாங்காவும் சும்மா பல 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 நல்ல பெருசா இருக்கு. போமா இல்லையா? இப்ப அந்த மாமரத்திலிருந்து நிறைய இலைகள் கொட்டுப்படுது. பக்கத்துல ஒரு கிழவி, ஒரு வயது மூதாட்டி இருக்கா. இவ ஒவ்வொரு காலையிலேயே ஒளிமினா சரியான குப்பை, ஒவ்வொரு நாளைக்கும் குப்பையை அள்ளணும், கஷ்டம் சிரமம். அவ சொல்றா, இந்த கிளைய கொஞ்சம் வெட்டுங்க வாப்பான்னு சொன்னா. இப்ப கிழவி முக்கியமா, மாமரம் முக்கியமா? மாமரம் முக்கியம். அடி வாங்குற போல வருமோ, எல்லாம் நெகட்டிவா தான் பேசிட்டீங்க. ரைட், சரியா? இப்ப இந்த மனுஷிக்கு சரியான கஷ்டம். அதனால இஸ்லாம் சொல்லுதோ இந்த மாமரத்தை ஃபுல்லா வெட்ட தேவையில்ல, அந்த கிளை வெட்டப்பட வேண்டும். அதே மாதிரி பிள்ளை ஒரு ஓடை, ஏன்னா ஒரு ஓடை ஒன்று இருக்குது. இப்ப அதுக்குள்ள நீங்க வீடு கட்ட போறீங்க, ஒரு ஆள் வீடு கட்டுறாரு. சரி, அந்த ஓடையோட சேர்த்தே வீடு, அதுக்குள்ள ஜன்னல் வச்சுட்ட ஜன்னல். இப்ப ஜன்னலை துறந்தா, இப்ப இந்த ஓடையால பைக்ல போறண்டா பிள்ளைகள், ஜன்னலை நாம மூடிட்டான் போகணும். இப்ப நமக்கு இதானா வேலை என்ன, இந்த உச்ச வேலையா பாக்குற நாம சொல்லுங்க பிள்ளை? இல்ல. சில டைம்ல நைட்ல பவர் கட் ஆயிட்டா, கரண்ட் இல்லாட்டி பைசிக்கல்ல ஃபாஸ்டா வருவோம், பட்டான் சத்தம் போடுறதுக்கு மூஞ்சில அங்க தக்காளி பழம் இருக்கு மூஞ்சி. ஓமா இல்லையா? அப்ப என்ன நடக்குது, என்ன நடக்குது? தீமைகள் ஜன்னல் வைக்கிற தீமை இல்ல. நீ ஜன்னல வாப்பா, நீ ஃபுல்லா ஊரு ஃபுல்லா ஜன்னல் வச்சாலும் பிரச்சனை இல்லை இஸ்லாத்துக்கு. ஆனா நீ வச்சிருக்கிற இடம் பிரச்சனை, ஜன்னல் நீக்கப்பட வேண்டும். எனவே அதான் பிள்ளைகள் அல்லரரு இசாலு, தீமைகள் அகற்றப்பட வேண்டும். எனவே இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, தீங்கு செய்யவும் கூடாது, தீங்குக்கு உட்படவும் கூடாது என்று தெளிவான ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை நாங்க எழுதணும். இதான் 4வது விஷயம். கிளியரா? உதாரணம் ஒன்றா போதும் இல்லையா? என்ன அதுக்காக மாமரம், அந்த என்ன தென்னை மரம், இந்த கிளை என்னமா சார், ஆதாரத்தை கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா? ஆதாரமா தீங்கு செய்யவும் கூடாது, தீங்கு செய்யவும் கூடாது, அதே மாதிரி பிள்ளை தீங்குக்கு உட்படவும் கூடாது. நாங்க தீங்கு செய்யப்படாது, தீங்குக்கு நாங்க உட்படவும் கூடாது. தீங்குக்கு உட்படவும் கூடாது. ஹதீஸ் பிள்ளைல லா லரர வலா லிரார் ரெண்டு பேர். லா லரர வலா லிரார, தீங்கு செய்யவும் கூடாது, தீங்குக்கு உட்படவும் கூடாது. ஹதீஸ் தான் ஆதாரம் பிள்ளைல, கூடாது. ரைட், ஓகே, வலிட்டீங்களாமா? ஓ சரி. ரைட். 5வது பிள்ளைகள் அது லேசி. அல் ஆதத்து வழக்காரிகள் நான் படிச்சோம். அல் ஆதத்து முஹக்கமா, வழக்காறு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காறு சட்டமாக மாறும். வழக்காறு உதாரணமாக பிள்ளை நம்மள நாட்டில இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல இறைச்சிண்டா என்ன இறைச்சிக்கு சொல்ற? மாட்டு இறைச்சி. மாட்டு இறைச்சி. ஆட்டிறைச்சிண்டா ஆட்டிறைச்சின்னு சொல்லுவோம், கோழி இறைச்சிண்டா கோழி இறைச்சின்னு சொல்லுவோம். ஆனா இறைச்சின்னா நம்ம சமூகத்துல பொதுவான வழக்காறு எதுக்கு பயன்படுத்துற? உமா என்ன செய்யறாங்கன்னா, தம்பிய சொல்றா, தம்பி வெள்ளிக்கிழமையில உமா எப்படி சும்மா கிச்சன்ல சும்மா பெடில் மாக்கி நிப்பா, சும்மா என்ன ஃபீல்ட்ல அப்படி நிப்பா, என்ன மடிச்சு கட்டிட்டு சும்மா அப்படி நிப்பா. ஆனா இந்த டைம்ல உமா தம்பியை கூப்பிட்டு இறைச்சி வாங்கிட்டு அவசரமா சொன்னா, இவரு போய் கடைக்காரனை போய் கேட்கற இறைச்சி தாங்கன்னு அவன் கோழி இறைச்சி கொடுத்து விட்டான்.
உம்மா வந்தா தம்பி உம்மா விரிச்சு பாப்பா இறைச்சி கேட்ட இப்ப கோழி இருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க. வீடு ரெண்டாகும். என்ன அந்த பார்ச தம்பியில மூஞ்சில இருக்கு முதலாவது. என்ன இறைச்சினாவா தம்பியில மூஞ்சில வாக்கலாம், முகத்துல இருக்கு இறைச்சி பார்சல். அப்படிதான் உள்ள ஓ சார். சரியா? ரைட். இப்ப இறைச்சிண்டா மாற்றிறைச்சி இப்ப கடைக்காரன் தம்பி போய் கேட்ட சரிதான், இறைச்சி நான் கேட்டேன். ஆனா இப்ப கடைக்காரன் கொடுத்தது கோழி இறைச்சி. இப்ப தம்பி கொண்டு போனோன்னு கடைக்காரனுக்கு தம்பிக்கு இடையில பிரச்சனை வந்துச்சு. இப்ப கடைக்காரன் தம்பிக்கு அடிச்சு போட்டான். அடிக்க இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி, அப்படி பிரச்சனை மாறியா இல்லையா பிள்ளை வந்து பள்ளிக்கு வைத்து. இப்ப குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா ஹதீஸ்ல இந்த தம்பி ஹூவாரும் அடிப்பாரு என்ன பள்ளிக்கு வரும் இருக்குதா? இல்ல. இல்ல. இப்ப தீர்ப்பு இஸ்லாம் சொல்லும் பாருங்க, வழக்கார வச்சுதான் தீர்ப்பு வழங்கப்படும். பள்ளிக்கு போனா தம்பிட்ட கேட்பாங்க, வாப்பா நீ என்ன வாப்பா கேட்டா இறைச்சி, நீ என்ன சொன்ன? அப்ப யாருல தவறிப்ப? அல் ஆதத்து முஹக்கமா, வழக்காறு ஒரு சட்டமாக மாறுது பாருங்க. இப்ப சமூகத்துல எது வழக்காராக இருக்குதோ அதான் நாங்க சட்டமாக மாத்துவோம். இப்ப யாரும் மீது நியாயம் வரும்? தம்பிட மேல. தம்பி இப்ப பாருங்க விளக்க முடிஞ்சு. அப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுண்டா, நிறைய பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைகளை இஸ்லாம் அறிஞர்கள் ஏன் தொகுத்திருக்காங்க அந்த 5 விதிகளை? இந்த பிரச்சனைகளை நீங்க இந்த விதிக்குள்ள போடுங்க. என்னென்ன பிரச்சனை வந்தாலும் இந்த விதிக்குள்ள போட்டீங்கண்டா இந்த விதி என்ன செய்யும்டா, எல்லா பிரச்சனைக்கும் புதிய பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லும். என்ன சொல்லி சொல்லியா பிள்ளை சுத்தம் சுகம் தரும் என்ற பிரச்சனை, பல்லு திட்டாது குளிக்காது நிறைய பிள்ளைல அப்படித்தான் அம்மா சொல்லுவா. என்ன இந்த என்ன கூடுதலா பொம்பளை பிள்ளைல தானே இந்த தலையெல்லாம் சிக்கு அப்படி இழுத்து 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 பின்னாமரிய கும்பம் எடுத்து நீ குளிக்கிறேயும் இல்ல உன்னை தலையில போடு போய் குழி, என்ன கிழமைக்கு 3 தினம் தான் குளிக்கிற சொல்றியா இல்லையா உள்ளே? இல்ல சார். அப்படி சொல்றீங்க சார். இல்ல சார் சொல்றேன். என்ன நீங்க நல்ல பிள்ளைங்க, நீங்க சுத்தமா, நீங்க நல்ல சுத்தமான பிள்ளை. என்ன உங்களை இல்ல நீங்க நல்ல பிள்ளை. ரைட். இப்ப பிள்ளைகள் இறைச்சி மாற்றிறைச்சி சொல்லுவோம், நல்ல வணங்கி கொள்ளணும். இப்ப இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, முஸ்லிம்கள் எதனை நல்லது என கருதுகிறார்களோ அது அல்லாவிடத்திலும் என்ன நல்லது. நல்லதுதான். அப்ப இதை நாம ஹராமா பிள்ளைகள் இப்படி ஒரு மாற்றிறைச்சி நாம வளமையாக வைக்கிறது இஸ்லாத்துல ஹராமா? மாற்றிறைச்சி சமூகத்துல ஒரு வளமை, மாற்றிறைச்சி இறைச்சினா மாற்றிறைச்சி. இதால ஒரு பெரிய பிரச்சனையா? இது ஒரு பாவமா? இல்ல. சமூகத்தில் ஒரு வழக்காறு. அப்ப சமூகத்துல வழக்காறுன்னு சொல்ற இது மட்டும் இல்ல. உதாரணமாக பிள்ளைகள் பள்ளியில ஜனாசா அறிவிப்பது என்பது ஒரு வழக்காறு. குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்க அறிவிக்கா பள்ளியில நீங்க எல்லாரும் ஜனாசா அறிவித்தல் அறிவிங்கோ? இல்ல. சமூகத்துல ஒரு வழக்காறுன்னா நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கேன், சமூகத்துல பெரும்பான்மையை பின்பற்ற வேண்டும், பெரும்பான்மையினர். அப்ப ஜனாசா ஒரு மௌத்தாகினா பள்ளியில அறிவித்தல் என்பது எல்லா நாடுகள்ல, பொதுவாக எல்லா நாடுகள்னா இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல அறிவிக்கப்படுதா இல்லையா? சொல்லுங்க பள்ளியில. அப்ப அதான் வழக்காரன்னு சொல்ற. சமூகத்துல பெரும்பான்மையினர் தனி ஒரு ஆள்கிட்ட வழக்காரன் இருந்தா அது ஆதத் என்று சொல்றது. சரியா பிள்ளை? அது ஆதத், அது தனி மனித வழக்காரன். இது சமூக வழக்காரா? உருஃப் என்பது சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மையினர் பின்பற்றுகின்ற ஒரு வழக்காறு. அது நாங்க இஸ்லாத்துல அனுமதியாண்டு கேட்டா, இப்ப பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் எதை நல்லது என கருதுகிறார்களோ, ஜனாசா அறிவிக்கிறது என்பது பள்ளியில நல்லது என்ன முஸ்லிம்கள் நல்லது தானே உள்ளே. யார் மௌத்தாயினா கேள்விப்பட்ட நமக்கு யாருன்னு தெரியும், நமக்கு மௌத்த பத்தி ஒரு சிந்தனை வரும். நல்ல விஷயமா இல்லையா அது பள்ளியில அறிவிக்கிறது? அப்ப முஸ்லிம்கள் எதை நல்லது என்று கருதுகிறார்களோ அது அல்லாஹ்விடத்தில் நல்லதுதான். அல்லாஹ் வெறுக்கல்ல, அது வெறுக்கல்ல. இதுதான் பிள்ளைகள் அல் ஆதத்து முஹக்கமா. ரைட்டா பிள்ளைகள்? பாடமெல்லாம் கிளியரா? ரெக்கார்டிங் இன்றைக்கு போட்டுருங்க. ரெக்கார்டிங் கார்டு திரும்ப அதையே கேட்போம் மேல, அப்படித்தானே? சரி, மறக்காம இன்றைக்கு போட்டுருங்க. சார் 10 மார்க்ஸுக்கு வந்து அறிமுகம் எப்படி எழுதுற? அறிமுகம் சொல்றதுமா உதாரணமாக கவாயிதுல் ஃபிக்ஹியாண்டா என்னன்னு எழுதணும். இத இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸ் உருவாக்கல, இதை இஸ்லாமிய அறிஞர்களை உருவாக்கினாங்க. நூற்றுக்கணக்கான விதிகள் இருக்குது. அதை அறிஞர்கள் ஒரு 5 விதிக்குள்ள கொண்டு வராங்க. சரியா பிள்ளை? அதை குறிப்பாக இமாம் ஷாஃபி இமாம் தான் அதை கொண்டு வர விஷயத்த சும்மா நோமலாக ஒரு 5 வரிக்குள்ள எழுதினா போதுமா? சரியா?
ஓகே சார். சரி நார்மல் எழுதலாம் இல்ல அறிமுகம் சொல்றது பெரிய யோசிக்க ஆனா கட்டாயம் எழுதுவோம் அறிமுகம் வேண்டாம் போல சில டைம்ல 1 மார்க்ஸ் வழங்கப்படுறது சில டைம் 2 மார்க்ஸ் வழங்கப்படுறது அதால அறிமுகம் என்பது பொதுவாக 10 மார்க்ஸுக்கு ஒரு 5 வரிக்குள்ள இருந்தாலும் போதுமா ஒரு 5 வரிக்குள்ள இருந்தா போதுமா தலைக்க வச்சு கொள்ளுங்க அதை கூட எழுதுறல்ல பக்கம் பக்கம் எழுதுறல்ல சார் ஓ சொல்லுங்கம்மா 4 மார்க்ஸ் கேள்விக்கு அறிமுகம் எழுத தேவையில்லையா சார்? இல்ல 4 மார்க்ஸுக்குமா தேவையில்ல நீங்க அந்த கேள்வியை நீங்க அறிமுகமாக எழுதலாம் அந்த கேள்வியை நீங்க அறிமுகமாக எழுதிட்டு கீழே ஆன்சருக்கு போனா 4 மார்க்ஸ் எழுதுகின்றவன் நான் அடிக்கடி சொல்றது ஒரு சொல்லுல எழுதக்கூடாது அதை பிள்ளைகள் அழகான முறையில ஒரு 3-4 வரியில விளக்கின மாதிரி எழுதும் ஒரு சொல்லுல எந்த காரணத்தை கொண்டும் எழுதக்கூடாது சரியா பிள்ளை சரி சார். 4 போய் எழுதணுமா 4 போய் எழுதணும் என்னம்மா சார் 4 மார்க்ஸுக்குண்டா நீங்க 5 பாயிண்ட்ஸ் தந்தீங்க அதுல எத்தனை எழுதணும் 4 மார்க்ஸுக்குமா எத்தனை பாயிண்ட்ஸ் வேண்டாங்க 4 மார்க்ஸுக்குமா பொதுவாக 4 பாயிண்ட்ஸ் தான் எழுது 4 பாயிண்ட்ஸ் அப்படியே அழகா ஒரு 4 வரிக்குள்ள அப்படி விளக்கி எழுதணும் எழுதிட்டு 5வது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சா பிள்ளைகள் ஏதாவது சும்மா நோமலா எழுதிருங்க 5வது சும்மா நோமலா ஒரு வரியில எழுதிருங்க தெரிஞ்சா 7 எழுதிருங்க பிரச்சனை இல்லை ஆனா 4 கட்டாயம் என்ன செய்யணும் 4 புள்ளிக்கு எழுதணும் இல்ல ஆனா 4 மார்க்ஸுக்குமா அறிமுகத்துக்கு மார்க்ஸ் இது போடுறல பிள்ளைல 4 மார்க்ஸுக்கு அறிமுகத்துக்கு எல்லாம் மார்க்ஸ் இல்ல விஷயத்துக்கு தான் மார்க்ஸ் ஆனா நீங்க அந்த கேள்வியை ஒரு அறிமுகமாக போட்டுட்டு பிள்ளை அழகா எழுதணும் நான் எக்ஸாமுக்கு போற டைம்ல போய் சொல்லி தருவேன் சில விஷயங்கள் நீங்க எக்ஸாம்ல பேப்பர்ல எண்கள் எப்படி போடணும் எப்படி எழுதணும் அதுல இன்ஷால்லா இப்ப சொன்ன மறந்துடுவீங்க பிள்ளைகள் நான் இன்ஷால்லா உங்களுக்கு ஜூம்ல ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்பேன் சரியா பிள்ளைய கடைசி டைம் இல்லையா அந்த 10ஆம் தேதி எக்ஸாம்டா ஒரு 5ஆம் தேதி மாதிரி அப்படி எக்ஸாம் ஒன்று வைப்போம் இல்லையா ஒரு பேப்பர் ஒன்று வந்து எஸ்ஏ எம்சிக்குள்ள செய்வேன் அந்த டைம்ல உங்களை சொல்லி தருவேன் இப்படி கேள்வி அமைப்பு எழுதுறேன் இன்னொரு பேப்பர் ஒன்றை போடுவேன் நீங்க செஞ்சு பாக்குறதுக்கு ஒன்றை நான் செஞ்சு காட்டுவேன் சரியா பிள்ளை சரி சார் ஓகே சார் ஒன்றை நான் செஞ்சு காட்டுவேன் உதாரணமா 4 மார்க்ஸுக்கு இந்த கேள்விக்கு தான் ஆன்சருக்குள்ள இந்த கேள்விக்கு தான் ஆன்சர் எப்படி சொல்லி காட்டுவேன் சரியா பிள்ளை இன்னொன்றை நான் தருவேன் நீங்க செஞ்சு பாருங்க சரியா முழுமையா அழகா கிளியர் பண்ணி அனுப்புவோம் இல்லையா எக்ஸாம் போகலாமா ஃபுல்லா சும்மா சட்டப்படியா அனுப்புவேன் சட்டப்படியா போய் அழகா எக்ஸாம் அனுப்பிடுவாங்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல எல்லாம் அழகா சொன்ன மாதிரி கூட எல்லாம் செஞ்சு தருவேன்னா இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி எம்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் நான் அங்க போயிட்டு வந்து உள்ளே அட்டுக்கம செமினாருக்கு போயிட்டு வந்தேன்டா இன்ஷா அல்லாஹ் எம்சிகளையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அது அதிர பாட்டுக்கு போக முடியல எல்லாரையும் குரூப்ல எட் பண்ணிட்டேன் இன்ஷா அல்லாமா அதுல மற்ற பிள்ளைகளுமா இணையாத பிள்ளைகள் இணைஞ்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் சரியா பிள்ளைகள் ஒவ்வொரு யூனிட்டாக பாஸ் பேப்பர் வச்சு தான் கொண்டு வைப்பறோம் இல்லையா ஒரு 7-8 பாஸ் பேப்பர் 7-8 வருஷம் பாஸ் பேப்பர் வச்சு தான் கொண்டு வைப்பறேன் நிறைய தகவல் சொல்லுவேன் ஆன்சர் பண்ற மட்டும் இல்லையா முதலாவது யூனிட்னா அதுல நிறைய தகவல்கள் சொல்லுவேன் தகவல் நோட் பண்ணணும் அப்ப நீங்க நோட் பண்ண ஞாபகம் வரும் எக்ஸாமுக்கு போகக்குள்ள உங்களுக்கு பாடம் வந்துடும் இல்லையா சும்மா நோமலா எழுதலாம் அது பிரச்சனை இல்லை எம்சிக்கு 50க்கு 50 அழகா செய்யலாம் அதுக்குரிய வழிகாட்டல செஞ்சு தருவேன் சரி உள்ள அப்ப சாப்பிட்டீங்களா இல்ல சார் என்ன இங்க புள்ள இருந்தா 11 மணி ஆகுது என்ன புள்ளே ஓகே இன்ஷா அல்லாஹ் நல்லா சாப்பிட்டு புள்ள நாளைக்கு ஸ்கூல் தானே உங்களுக்கு ஸ்டடி லீவ் என்ன புள்ளே அதான் குந்திட்டு இருக்கிறேன் அப்படியே நாளைக்கு ஸ்டடி அதே மாதிரி புள்ள இன்ஷா அல்லாம அந்த பரகாதனியாவுக்கு பிள்ளை செமினாருக்கு வர பிள்ளைமா இன்ஷா அல்லா அங்கேயும் ஒரு எம்சிக்கு 50 செய்வேன் எஸ்ஐல பிள்ளைல ஒவ்வொரு யூனிட்டாக நான் தனியா எஸ்ஏ செய்வேன்னா முக்கியமா கஷ்டமான பகுதி எல்லாம் விளங்கப்படுத்துவேன் ஒரு நாள் செமினார்ல ஃபுல்லா அப்ப இன்ஷா அல்லாம வார பிள்ளைகளுமே கொஞ்சம் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க எத்தனை பேர் வாரண்டு பிள்ளைகள் கண்டியில இருந்து வரலாம் பக்கத்துல உள்ளே என்ன காலையில பஸ் ஏறினாலும் 6 மணிக்கு இங்க வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ் சரியா கண்டி மட்டும் இல்ல பிள்ளைல என்னம்மா கெலியோ சைடுக்கு வந்து படாதா கெலியோயாக்குமா கண்டிதானே ஓம் சார் ஆனா தூரம் கூட உங்களுக்கு தூரம் கூட நான் இன்னொரு ஸ்கூல் ஒன்று பிள்ளை மறந்துட்டேன் நான் அது ஸ்கூல் அது நான் ஏற்கனவே கண்டியில செஞ்சிட்டேன் பிள்ளை பாத்திமா பாலிகா ஸ்கூல் கொண்டு வந்தேன் நான் பாலிகா ஸ்கூல் ஒன்று கிலோவா ஓய்க்குது சார் அங்க செமினார் செஞ்சு முடிச்சுட்டு போன வந்துட்டாமா சரியா பிள்ளை இன்னொரு கண்டியில ஒரு செமினார் ஸ்கூல் வந்திருக்கு பிள்ளை நான் இன்ஷா அல்லாஹ் பாப்பேன் அப்படின்டா பிள்ளை இல்லைன்னா அது உங்களுக்கு இது லேசி பிள்ளை இது பப்ளிக் செமினார் பரகாதனியா இல்லாம நீங்க ஸ்கூல்
ஸ்கூல் செமினாருக்கு இப்ப பிரைவேட் எங்களுக்கு வரையலுமா சார்? ஸ்கூல்லையாமா? ஓ ஸ்கூல்ல வைக்கிறதுக்கு எப்படியும் ஸ்கூல் பிள்ளைகள் மட்டும் தானே வைப்பாங்க, எங்களுக்கு வரையில தாய்க்கும். உங்களுடைய ஸ்கூல்ல வந்து செய்யறதுக்கு அப்படியே ஆள்றீங்க? இல்ல நீங்க இப்ப வெளி ஸ்கூல்ல சரியா தானே சார், அப்ப எங்களுக்கு வந்து அங்க படிக்க இயலவே, ஆ ஸ்கூல்ல அப்படி அலோவ் பண்ண சொல்றீங்க. மாட்டாங்களே. இல்ல இன்ஷால்லா பாப்போம், அதை கேட்டு பாப்போம் முடியல அப்படின்டா பாப்போம் என்னண்டு. சரியா? ஓகே சார், கட்டாயமா கேட்டு பாருங்க. இன்ஷால்லாம்மா, இன்ஷால்லா நீங்க மெசேஜ் ஒன்று போடுங்க பிள்ளை, இன்ஷால்லா நான் கேட்டு சொல்றேன். அல்லாட்டிமா நீங்க பரகாதனி ஆகுமா ஒரு 5-6 பிள்ளை செட் ஆகினாலும் என்ன, பஸ்ல ஏறினாலும் என்ன வந்து இன்ஷால்லா அங்க பஸ்ல இருந்து அனுப்ப பிள்ளை. மாட்டாங்க சார், என்னவா? பஸ்ல எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. பஸ்ல அனுப்ப மாட்டாங்க. ரைட் அண்ணே, சார் ரைட். ஓ சொல்லுங்கம்மா. பரகாதன்ல எப்ப சார் செமினார்? பரகாதனியால மகன் 12 ஞாயிற்றுக்கிழமை உண்டு. 11, 12. ஓகே சார். குருநாகல் பிள்ளைலாம் வரலாமா? குருநாகல் என்ன எல்லா பிள்ளைகளும் வரலாம். என்ன நீங்க சரியா பிள்ளை, நான் கண்டியில செமினார் செய்யக்குள்ள பிள்ளைகள் குருநாகல்ல இருந்து நான் போனவர் செஞ்சது மெக்கில். குருநாகல்ல இருந்து என்ன வெளியூர்ல இருந்து பிள்ளைகள் வந்துச்சு. சரியா? நான் மெக்கில இருந்த இந்த மரமா எனக்கு அந்த டைம் உண்டு பிரச்சனையால பிள்ளைகள். அதே மாதிரி நான் கடைசி டைம் இல்ல மெக்கில கேட்டவன பிள்ளை என்னண்டா டேட் உண்டு, அவங்க வேற செமினார் ஒன்று இருக்குதான் அந்த டைம்ல. அதால நான் ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணல. நான் என்ன போன வருஷம் ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மரமா கொஞ்சம் பிஸியால மறந்து பிள்ளை இன்ஃபார்ம் பண்ணல. இப்ப கடைசி டைம்ல பிள்ளைய கேட்டு வேலையிலேயே. அதனாலதான் இப்ப நான் பரகஹாதனியாவில் ஆனா அந்த பிள்ளைகளுமா இப்ப அவிசாவளையில இருந்து ஒரு 10 பிள்ளைகள் வரையா அப்படி பிள்ளைய மெசேஜ் போட என்ன மற்ற பிள்ளைகள் படிக்கணுமே. அதுக்காக தான் நான் பரகஹாதனியாவில் ஒரு செமினாரோட பிள்ளைகள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப வாராக்கள் பிள்ளை கட்டாயமா இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, எத்தனை பேர் வாரண்டு. சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ் நேரடியாக சந்திப்போம். சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போயிட்டு வர பிள்ளைல. வலைக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஓகே பிள்ளைல.